இதுமாரியே நான் கேட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இது தான் கேட்குறேன். அது ஐசக் பாஸ்டர் மூலிமா நான் கேட்குறேன். நல்ல போதகர் கொடுத்தது கோடியான கோடி நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருப்போம் வீட்டில். அந்த சமாதானம் கிடைக்காது, வராது. இன்றைக்கி பாஸ்டரோட வார்த்தை கேட்ட பிறகு நாங்கள் நிறைய யோசிக்கிறோம். ஒரு தெளிவு வந்துடுச்சு. நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த மெசேஜ் மூலமாக ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஐயா ஆவிக்குள்ள தேவன் அவர் மத்தியில் இறங்கி பேசுனதுக்காக நன்றி. நான் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். இனிமேல் கணவரோடு நம்ம இணைந்து குடும்பத்தை செயல்படுத்த வேணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லிக்கிறார் குடும்பத்தை எப்படி கனப்படுத்தணும்னு. வர நாட்களில் இந்த சத்தியத்தை இன்னும் நான் அதிகமாக கேட்டு அவர் படி கேட்டு நான் குடும்பத்தை கண்டிப்பாக கட்டுவேன். கர்த்தர் எனக்கு சில விஷயம் தெரியாத இருந்தது. போதகர் நல்ல ஒரு வெளிப்படமாக நல்லா பேசினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் மூலிமா வார்த்தைகளே நல்லா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது வேறு லெவலு. இந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கிடையாது. போதகரை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. இதுமாரி நான் கேட்டதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்டது. எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மீட்டிங்கு கேட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. உண்மையிலே எங்கள் பாப்பா இன்றைக்கி உயிராக இருக்க காரணம்னா ஐசக் ஐயா மட்டும்தான் எங்களுக்கு. ஆண்டவர் அவர் மூலிமா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் இதெல்லாம் அறிஞ்சிக்காமல் இருந்ததை இப்போ தான் தெரிஞ்சுக்கின பிறகு நாங்கள் நல்லா இருக்கிறோம். முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்து ரொம்ப உலகம் தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்தது பல விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. அப்பாவை ஏற்றுக்கணும் நல்லா இருக்கிறோம். இங்கே வந்த பிறகு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கினேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டதில்லை. நிஜமாவே எத்தனையோ குடும்பங்கள்லாம் எப்படியோ பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி கேட்டதுனால தான் நான் புரிஞ்சுக்கினேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. இந்த மாதிரி ஒரு போதகர் கிடைச்சது நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த பிரசங்கமும் சரி சத்தியமும் சரி நிறைய பேர் போனோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு திருப்போம். கடந்த பல வாரங்களாக பாவத்தை குறித்த உபதேசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மனுஷன் பாவியாய் இருக்கிறான். அந்த பாவம் அவனை அழிக்கக்கூடியதா இருக்கிறது, அவனை கொல்லக்கூடியதா இருக்குது, அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் மனிதன் மீது மிகவும் அக்கறை உள்ளவராக, அன்பு உள்ளவராக மனுஷனை விடுவிக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினாராம். நம்ம அப்படி கொடுப்போமான்னு தெரியல. நான் சமீபத்தில் கேள்விப்பட்டேன். 3 குழந்தை ஆயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு. 4வது அவங்க கன்சீவா இருக்காங்க. அவங்க வீட்டில் இன்னொருத்தர் குழந்தையே இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 4வது குழந்தைய எனக்கு கொடுத்துடு, பிரெக்னன்சியிலிருந்து டெலிவரி வரைக்கும் எவ்வளவு செலவாகுமோ நான் பார்க்குறேன், குழந்தைய எனக்கு கொடுத்துடுன்னா 3 குழந்தை இருக்கிற அந்த தாய் சொன்னாங்களா, ஆஹா நான் கொடுக்க மாட்டேன். தேவன் அவருக்குன்னு இருந்தது ஒரே ஒரு குமாரன். பைபிள்ல நீங்க வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டுல ஒரே பேரான குமாரன்னு பல இடத்துல வரும். அவருக்குன்னு இருந்தது ஒன்னே ஒண்ணு. நம்ம பாஷையில சொல்லனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. அந்த ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணை நமக்காக தூக்கி கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நமக்காக தூக்கி கொடுத்தாராம். இந்தா எடுத்துட்டு போ. ஏசு உலகத்துல வந்தது ஏதோ வளர்ந்து 6 மாசம் நம்ம லீவுக்கு அனுப்புவோம்ல பசங்களை, போடா பெரியப்பா வீட்டுல 6 மாசம் நல்லா சாப்பிட்டு கரிய மீனும் இருக்கும் அப்படின்றதுக்கு அப்படி அனுப்பல. தேவன் தம்முடைய குமாரனை மரிக்கும்படி, ரத்தம் சிந்தி மரிக்கும்படி அனுப்பினார். ஏன்னா மனுஷன் மேல அவருக்கு அவ்வளவு பிரியம். மனுஷனை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். சிலுவையில் இயேசுவை மரிக்க வைத்து பாவத்துக்கு தீர்வை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்ப மனுஷன் இது விழுந்து போன உலகம், இந்த உலகம் முழுக்க பாவத்தினால இருக்கிறது. வேதமே சொல்லுது, முழு உலகமும் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கிறது, பிசாசுக்குள்ள இருக்குதான். பிசாசை பத்தி போன வாரம் பார்த்தான். ஆதி முதல் பாவம் செய்கிறவனா இருக்கிறான். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவன் தான் பண்ணிட்டு இருக்கான். பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கான். பாவம் அவனுடையது, அவன்கிட்ட இருந்து வந்தது, அவன் அதை தான் செஞ்சுட்டு இருக்கான். இந்த உலகம் பிசாசு கிட்ட இருக்கிறதுனால அவனுடையதை அவன் பரப்பி வச்சிருக்கான். அவன்கிட்ட எது இருக்கோ அந்த சரக்கை தான் அவன் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். கரெக்டா இல்லையா? இப்ப தேவன் அவருடைய குமாரனை அனுப்பி பாவத்துக்கு தீர்வு உண்டு பண்ணதுனால யாரெல்லாம் அந்த குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கேன்சருக்கு மருந்தே இல்லை. கேன்சர்ல எல்லாரும் செத்தாங்க. அதுக்கு பிறகு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடித்தார்கள். மருந்து கண்டுபிடித்த பிறகு பாத்தீங்கன்னா
அப்பவும் நிறைய பேர் செத்தாங்க. மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செத்தாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கு, மருந்து இல்ல அதனால செத்தாங்க. மருந்து கண்டுபிடித்த பிறகு ஒரு கூட்டம் செத்துது, இன்னைக்கு வரைக்கும் செத்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? மருந்து இல்லாததுனால செத்தாங்களான்னா இல்ல, மருந்து இருக்குது, இவங்க போய் அந்த மருந்த எடுக்கல, அதனால இவங்க என்ன பண்ணாங்க, செத்தாங்க. பாவம் இன்னைக்கு உலகத்துல பெருகி இருக்குது இல்லையா? பெருகி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவத்துக்கு தீர்வே இல்லைன்னா கிடையாது, பாவத்துக்கு தீர்வு இருக்கு. அவர்கள் என்ன பண்றது இல்ல, வந்து அந்த தீர்வை எடுத்துக்கொள்றது இல்ல. தீர்வு இயேசு, பாவத்துக்கு தீர்வு இயேசு. அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அவர் சுத்திகரிக்கிறார். அவர் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினார். நம்ம பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்பும் போது, அவர் விசுவாசிக்கும் போது அவர் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். நாம் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசித்து இருக்கீங்க? ஆகவே நம்மை பாவத்திலிருந்து அவர் என்ன பண்ணியிருக்கார், விடுதலையாக்கி இருக்கிறார். இந்த பாவத்தை குறித்த உபதேசம் இதனுடைய சாராம்சமே என்னன்னா, யூ ஆர் ஃப்ரீடு ஃப்ரம் சின். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க பாவத்தின் வல்லமையில் இல்ல, பாவத்தின் அடிமைதானத்தில் இல்ல. கிறிஸ்து இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போதே இயேசு உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பாவத்தெல்லாம் யாரும் ஒழிச்சு கட்ட முடியாது, அதெல்லாம் ஃபுல்லா உலகத்துல இருக்குது, பாவத்தெல்லாம் ஒழிச்சு கட்ட முடியாது. கடவுள்னு இருந்தா எவ்வளவு அநியாயம் நடக்குது, அட்டுழியம் நடக்குது. 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வெட்டிட்டாங்க. இவ்வளவு அநியாயம் அட்டுழியம் நடக்குது. கடவுள்னு இருந்தா இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இல்ல, இருந்திருந்தா இவ்வளவு நடக்குத அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முடிவெட்டுற கடையில சலூன்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாராம். முடிவெட்டுற கடங்கார அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் முடிவெட்ட போயிருக்காரு. இவர் கிறிஸ்தவரு. இவர் வந்து அவர் முடிவெட்டுறான். இவரு என்ன பண்றாரு, கையில இருந்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. அதனால பின்னாடி முடி வெட்டிட்டு சொன்னாராம், கடவுள்லாம் ஒருத்தர் இல்லைங்க, சும்மா பைபிள் எல்லாம் படிக்காதீங்க, கடவுள் இருந்தா இவ்வளவு அநியாயம் ஏங்க நடக்குது, அட்டுழியம் ஏங்க நடக்குது இப்படின்னு அவரை சரமாரியான கேள்வியை கேட்டோன்னு இவர் எதுவுமே சொல்லல, அமைதியா இருந்தாராம். அமைதியா இருந்துட்டு முடி வெட்டினதுக்கு அப்புறம் காசை கொடுத்துட்டு கிளம்பி இருக்கிறாரு. கிளம்பி போனவரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாராம், திரும்ப வந்தாராம். உள்ள வந்து சொன்னாராம், இந்த ஊர் உலகத்துல முடிவற்றவனே இல்லைங்க என்னாராம். இந்த ஊர் உலகத்துல முடிவற்றவனே இல்லைங்க, ஒரு முடிவற்றவர் இருக்க கூடாது அந்த ஊர் உலகத்துல அப்படின்னு. இவர் தாங்க, என்னங்க உங்களுக்கு நான் தான் முடி வெட்டி விட்டேன், இவ்வளவு பெரிய கடையை வச்சுனுக்கிறேன், முடிவற்றவனே இல்லைன்றீங்களே. அட நீங்க சும்மா இருங்க, முடிவற்றவனே இல்லைங்க இந்த உலகத்துல. எதை வச்சு சொல்றீங்க முடிவற்றவனே இல்லை? இங்க வாங்கண்ணா, இங்க வாங்க, இங்க பாத்தீங்களா ஒருத்தர் இருக்கா இருப்பாங்க, அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், ஃபுல்லா இவ்வளவு தூரம் முடி தாடி எல்லாம் இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு அளவர் மாறிக்கிறார் பாருங்க. முடிவற்றவன் தான் இது சரியா இருக்கும்ல, அவருக்கு நல்ல முடி வெட்டி சூப்பரா விட்டுருக்காங்கல்ல, அவருக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாருங்க முடி தாடி எல்லாம், முடிவற்றவரே இல்லைங்க என்னாரா. அப்ப அந்த முடிவற்றக்காரர் சொன்னாரா, எப்பா முடிவற்றவங்க இல்லாததுனால இவர் இந்த மாதிரி இல்ல, அவரு எங்க வரல, முடிவற்றவங்க கிட்ட வரல. அப்பதான் இவர் சொன்னாரா, இதே லாஜிக் தான், கடவுள் இல்லாததுனால உலகம் எப்படின்னு இருக்குதுன்னு இல்ல, பாவம் செய்கிறவன் கடவுள் கிட்ட வருவதில்ல, விடுவிக்க கடவுள் ரெடியா இருக்கிறாரு, கடவுள் கிட்ட வருவதில்ல, வந்தா கடவுள் வாழ வைப்பாருன்னாரா. ஆமென். அப்போ கடவுள் அதுக்குதான் ரெடியா இருக்கார். எதுக்கு? வாழ வைக்கிறதுக்கும் தூக்கி எடுக்கிறதுக்கும். மக்கள் என்ன பண்றதுல வர்றதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம அவர் இடத்துல வந்திருக்கிறோம், நம்மை அவர் தன் பக்கமா இழுத்து கொண்டு இருக்கிறார். அதன் விளைவாக பாவத்திலிருந்து நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்காரு, விடுதலையாக்கி இருக்கிறார். இப்ப இந்த விடுதலையாக்கப்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, அவங்களுக்கு என்ன தெரியணும், அவர்கள் எப்படி இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றது அப்படின்றது குறித்து அந்த பிரசங்கம். நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். சரீர பசியை குறித்து பார்த்தோம். பாவம் வரும்போது என்ன சொல்லணும், கூடாதேன்னு சொல்லணும். அதெல்லாம் நிறைய பார்த்தோம் இல்லையா? கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம் சரீர இச்சைகளை எப்படி மேற்கொள்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்பவும் ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இது போன வாரம் பார்த்தோம். பாவம் இந்த உலகத்துல இருக்கு. என்ன, இந்த உலகம் விழுந்து போன உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஞானஸ்தானம் எடுத்துட்டா, இயேசு கிட்ட வந்துட்டா பாவமே நம்மை தொடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சர்ச்சைக்கு போயிட்டேன், இனி என்கிட்ட என்ன வராது, பாவம் வராது. பைபிள் அதை வந்து அப்படியே முற்றிலும் ஆப்போசிட்டா போதிக்குது. பைபிள் என்ன சொல்லுது, பாவம் வரும், ஆனா அது உன்னை ஆள நீ விடாது அப்படின்னு. பாவம் வராதுன்னு எங்கேயுமே பைபிள் சொல்லல. ஞானஸ்தானம் எடுத்தவங்க கிட்ட அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க கிட்ட, ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட பாவம் வராதுன்னு எங்கேயுமே பைபிள் சொல்லல. ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். அலையில எழுந்து குளிச்சிங்களா, என்ன கேள்வி இது அப்படின்றீங்களா? தினந்தோறும் குளிக்கிறோம், துவைச்ச ட்ரெஸ்ஸை போடுறோம் இல்லையா,
இன்னைக்கு குளிச்சதுனால இதுக்கப்புறம் குளிக்கவே போட மாட்டீங்களா நீங்க? இதோட தீபாவளி எப்போ வரும்னு காத்துனுக்கிறேன்யா, அன்னைக்கு குளிக்கலான்னுக்கிறேன். இல்ல, நைட்டே கூட குளிப்போம், வீட்டுக்கு போனோன்னு கூட குளிப்போம், நாளைக்கு குளிப்போம், தினந்தோறும் குளிப்போம். ஏன்னா ஊர் உலகத்துல நிறைய அழுக்கு இருக்கு, தூசு இருக்கு, தும்பு இருக்கு, சாக்கடை இருக்கு, சகதி இருக்கு. நானும் இந்த ஊர் உலகத்துல தான் இருக்கேன். நாம இந்த அழுக்க விரும்புறது இல்லை. யாராவது அழுக்க விரும்புறோமா? யாருமே விரும்புறது இல்லை. ஒரு சேர்ல உட்காரோம்னா தொடச்சி பாக்குறோம். என்ன பண்றோம்? தொடச்சிட்டு சுத்தமா இருக்கான்னு பாக்குறோம். சாப்பிடுறோம், சாப்பிட்டு கைய கழுவுறோம். ஏன்? சுத்தமா இருக்கணும்னு விரும்புறேன் நான். சாப்பிட்டு அப்படியே எழுந்து போறது இல்லை. நல்ல பொருள் தானே, உடலுக்கு போகுது. இது கையில இருந்தா கொஞ்ச நேரம் இருந்தா என்ன ஆயிட போகுது? ஒன்னும் அவன் அதுவா காஞ்சி கொட்டிடும். நான் சொல்றேன் கிடையாது. போய் என்ன பண்றோம்? கழுவுறோம். ஹேண்ட் வாஷ் வாங்கி வச்சிருக்கோம். கைய எதுக்கு? ஃபேஸ் வாஷ் எதுக்கு? ஷாம்பு எதுக்கு? எதுக்கு? இதெல்லாம் நம்மை சுத்தமாக்குறதுக்காக. யாரும் அழுக்க விரும்புறது இல்ல, அழுக்கு ட்ரெஸ் விரும்புறது இல்ல. சில பேர் சாப்பிட்டு அப்படியே துடைச்சுக்குவோம், அப்படியே ட்ரெஸ் இல்ல. அது கூட ஒரு விதமான சுத்தம் தான். கையில என்ன இருக்கக்கூடாது? அழுக்கு இருக்கக்கூடாது. நாம யாருமே அழுக்காகணும், அசுத்தமாகணும்னு விரும்புறது இல்லை. எல்லாம் சுத்தமாகணும் தான் விரும்புறோம். ஆனா அழுக்கு படுதே, நம்ம விரும்பணுமா? இல்ல. அப்புறம் எப்படி பட்டுச்சு? ஏன் பட்டுச்சு? எப்படி படலாம்? அவ்வளவு தைரியம் ஏன் பட்டுதுன்னா, ஊர் உலகத்துல நிறைய இருக்கு. என்னதான் கார்ல போனா கூட அப்படி கொஞ்சம் விண்டோவை இறக்கணும் உடனே அந்த கேப்ல உள்ள வந்து தூசு என்ன பண்ணுது? பட்டுது. நான் மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு கண்ணாடியை போட்டாலும் தாண்டி வந்து என்ன பண்ணுது? படுது. அதனாலதான் கொஞ்சம் கலர் கம்மியாகிற. மற்றபடி பாத்தீங்களா, சரியான ஆளுங்க நீங்க, நம்ப மாட்டீங்க இல்ல. அவன் பாக்குறான், அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. நீங்களே எப்படின்னா நாங்க என்ன சொல்லி மேனேஜ் பண்றது? யோசித்து பாருங்க. ஊர் உலகத்தில் நிறைய அழுக்கு இருக்கு, அது வந்து படுது. இப்போ அழுக்கு படாம நாம அழுக்கா இருக்க கூடாதுன்னு தான் இத்தனை சுத்தமாக்குற வழிமுறைகளை நம்ம செய்யறோம். சானிடைசர் போட்டுன்னு போறோம், மாஸ்க் போடுறோம், தூசு படக்கூடாது, கூலர்ஸ் போடுறோமா, கேப் போடுறாங்க நிறைய பேர் தலைக்கு, இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் வேற நல்லா பண்றோம். எதுக்கு? ட்ரெஸ் வெறும் நம்ம உடலை மறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அழுக்கு நம்மை தாக்க கூடாது, அழுக்காக கூடாதுன்றதுக்காக தான். அப்படிதான் இந்த ஊர் உலகத்தில் நிறைய பாவம் இருக்குது. பாவம் நிறைந்த உலகம், விழுந்து போன உலகம், பாவம் நிறைய இருக்குது. ஏன்னா பிசாசன் இருக்கிறான். இந்த உலகத்துல பாவம் இல்லாமல் வெற்றியாய் வாழ நம்மால முடியும். கர்த்தர் அதை செய்யறது இல்லையா? நீங்க அதை செய்யுங்க. நம்ம கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமா, கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன்னை கழுவிட்டேன். போன வாரம் பார்த்தேன் இல்லையா? கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். நம்ம கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வேலை என்ன? கழுவிட்டாரு, இனிமே அழுக்கே படாதுன்னு சொல்ல முடியாது. கழுவிட்டம்பா, அழுக்கு படாம நீ பாத்துக்கோன்ற. பரிசுத்தமாக்கிட்டேன், பாவம் வராம நீ பாத்துக்கோ. நீதிமான் ஆக்கிட்டேன், மோசமா பாவம் உன்னை அட்டாக் பண்ணாம நீ. அதான் அந்த வசனம், 12வது வசனத்தின் அர்த்தம். பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளாது இருப்பதாக. அதை உள்ள விட்டுடாத. கேட்டு போடு, செக் போஸ்ட் போடு. செக் போஸ்ட் போட்டு எதை உள்ள விடணுமோ அதை உள்ள விடு. எது தேவையில்லையோ அதை பார்டர்ல கட் பண்ணி அந்த பக்கம் திருப்பு. டேக் டைவர்ஷன் போர்டை வச்சு வேற பக்கம் திருப்பு. எனக்கு தோணுச்சு, நான் பேசிட்டேன், எனக்கு பிடிச்சது, நான் அதை பண்ணிட்டேன், நான் பார்த்தேன், உடனே செஞ்சுட்டேன், அப்படிலாம் சொல்லாத. ஒரு செக் போஸ்ட் போய் பக்கத்துல போய் சொல்லுங்க, ஒரு செக் போஸ்ட் வைங்க. ஆமென். ஆமா, ஒரு பெரிய செக் போஸ்ட் ஒன்று வச்சு எதை உள்ள அனுமதிக்கணுமோ அதை தான் உள்ள அனுமதிக்கணும். சிலதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லி என்ன பண்ணணும்? திருப்பி விட்டுடணும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். இங்க இருந்து திருவள்ளூருக்கு போனீங்கன்னா, திருவள்ளூர் கிட்ட சிட்டிக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செக் போஸ்ட் இருக்கும். என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய கனரக வாகனங்கள், லாரி, குட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன பண்றான்? ஒரு லெப்ட்ல ஒரு ரோடு வச்சிருக்கான், அது உள்ள என்ன பண்ணிடறான்? திருப்பி விட்டுறான். சிட்டிக்குள்ளவே அது என்ன பண்றது இல்ல, வரது இல்ல. அவுட் ஆஃப் சிட்டி வழியாவே போய் சென்னை ரோட பிடிச்சி என்ன பண்ணிடணும்? போயிடணும். சிட்டிக்குள்ளவே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. மெட்ராஸ் சிட்டி எடுத்துங்க, இங்க பாக்குற மணல் லாரி எல்லாம் அங்க பார்க்க முடியாது. ஏன்னா இல்லையான்னா இருக்குது, எல்லாம் எங்க இருக்கு? சிட்டிக்கு வெளியில இருக்கு. உள்ள அதெல்லாம் என்ன இல்ல, அனுமதி இல்ல. இப்ப ஸ்கூல்லாம் ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லிட்டாங்க? இந்த லாரிங்களுக்கும் அந்த பைபாஸ்ல போற லாரிங்களுக்கும் ஒரு நேரம் கொடுத்துட்டான். சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு மேல நீங்க என்ன பண்ணிக்கோ, நைட்டு ஓட்டிக்கோ, நைட்டெல்லாம் கூட ஓட்டு, ஆனா பகல் என்ன பண்ணாத, ஓட்டாத அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அப்படிதான் நம்முடைய சரீரத்துக்கும் எதை உள்ள விடணும்னு நமக்கு தெரியணும். எதை நான் பார்க்கணும், எதை நான் பேசணும், எதை நான் யோசிக்கணும், நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் ரொம்ப
முக்கியம். சாவுக்கு ஏதுவான சரீரத்திலே பாவம் என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. இதை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், பாருங்க, இந்த சரீரத்தை அநீதியின் ஆயுதமா என்ன பண்ணக்கூடாதா? ஒப்பு கொடுக்க கூடாது. இந்த சரீரம் ஒரு பெரிய ஆயுதம் போல இருக்கு. சரீரம் எப்படி இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை வருது, ஒரு வெப்பன். சரீரம் ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? நீதியை செய்கிற ஆயுதமும் அநீதியை செய்கிற ஆயுதமும். கத்தி எதுக்கு? கத்தி எதுக்கு? அது இதே பதில் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வந்துச்சு. கத்தி எதுக்கு? புத்தனையா ஆச்சு ஒரு பொண்ணு. அந்த அளவுக்கு ஆயிட்டுக்கிறீங்க நீங்க. இப்ப அதுக்குதான் உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கிறீங்களா? இப்ப அடுத்த கேள்வி, இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல வரல எனக்கு இந்த ஞானம், செகண்ட் சர்வீஸ்ல வருது. இப்ப உங்களுக்கு கேக்குற, குத்துறதுக்கு நீங்கல்ல, இப்ப எதுக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க வீட்டுல கத்தி? ஏன் குத்துறது இல்ல? தூக்கி உள்ள வச்சிருவாங்கயா. அப்ப நம்ம ஏன் வாங்கி, எல்லாரும் வீட்டுல இருக்கா? எல்லா வீட்டுல எதுக்கு இருக்கு? சின்ன கத்தியா இருந்தா காய்கறி என்ன இருக்கணும், கொஞ்சம் பெரிய கத்தியா இருந்தா விறகு வெட்டணுமா? விறகு வெட்டணும். தேங்காய் இல்லையா? கத்தி அதுக்குதான், ஆளை போடுறதுக்கு இல்ல. ஆனா ஏன் ஆளை போடுறான்? அவனுக்கு என்ன கஷ்டமோ யான்றி. ஏன் போடுறான்னா அந்த நீதியின் ஆயுதத்தை என்னவாக்குறான்? அநீதியின் ஆயுதமா மாத்துறான், பாவத்தின் ஆயுதமா மாத்துறான். கரெக்டா? இந்த உலகத்துல பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கு. கத்திலாம் சும்மா சின்ன ஆயுதம், பெரிய பெரிய ஆயுதம். அணு உலைகள் இருக்கு, போட்டா பல நாடுகளை மேப்ல இருந்து தூக்கிடலாம். அந்த அளவுக்கு இந்தியா கிட்ட இருக்கு அணு ஆயுதங்கள் இருக்கிறது. கிடங்குகளே வச்சிருக்காங்க, குடோனை வச்சு இதெல்லாம் பாதுகாக்கிறாங்க. அணு உலைகள் இருக்குது, ஏவுகணைகள் இருக்கிறது, ராணுவ ஆயுதங்கள் இருக்கிறது. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 எல்லாம் போனீங்கன்னா பீச் பக்கமா எல்லா ஆயுதங்களையும் நீங்க பார்க்கலாம். பீரங்கில இருந்து எல்லா ஆயுதங்களையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு காட்சி பொருளா எல்லாரும் பார்க்கறதுக்காகவே அணிவகுப்பே நடத்துவாங்க. அவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது. துப்பாக்கி இருக்கு, இப்படி நிறைய ஆயுதங்கள் இருக்கு இல்லையா? இந்த ஆயுதங்கள்லாம் எதற்கு? கன் யூஸ் பண்றதுக்கு லைசன்ஸே கொடுக்குறாங்க. இந்த அணு ஆயுதங்கள்லாம் லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அதை கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏற்ற வேலை வரும்போது யூஸ் பண்றதுக்கு ட்ரைனிங், ஆட்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த ஆயுதம் எல்லாம்? ஜனங்களை அழிக்கிறதுக்கா? இந்த ஆயுதங்களுடைய நோக்கம் ஜனங்களை கொல்றதா? போட்டு அப்படியே எல்லாரையும் சாகடிச்சு ஒண்ணுமில்லமாக்குறதா இந்த ஆயுதத்தினுடைய நோக்கம்? கிடையாது. அது இல்லை இந்த ஆயுதத்தின் நோக்கம். அதுக்காக ஒரு கவர்மெண்ட் இதை விலை கொடுத்து வாங்கல, அதுக்காக ஒரு கவர்மெண்ட் இதை வந்து பாதுகாக்கல, அதுக்காக ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு ஆளோ இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து உட்கார வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆயுதங்கள் எதுக்கு? நமக்கு நல்லது செய்யறதுக்காக. எதுக்கு இது? நம்ம நல்லதுக்காக. என்ன ஒருத்தர் எதிர்க்க வரான்னா, இந்த நாட்டை, இந்த தேசத்தை ஒருத்தர் எதிர்க்க வரான்னா அவங்கள என்ன பண்ணணும்? அவங்கள அழிச்சு இவங்களை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். அதுக்கு இது. இந்த சரீரம் இந்த ஆயுதங்களை விட பவர்ஃபுல்லான ஆயுதம். இது பாதுகாக்கிறதுக்காக, நல்லது செய்யறதுக்காக இது பவர்ஃபுல்லான ஆயுதமா தேவன் கொடுத்திருக்காரு இந்த சரீரத்தை. ஆனா பிசாசு என்ன பண்றான்? இது அநீதியின் ஆயுதமாய் மாற்றுகிறான். அவன் வேலை என்ன? இதை தேவன் எப்படி கொடுத்தாரு? நல்லதுதான். போன வாரம் கூட சொன்னேன்ல, போன வாரத்துக்கு முந்தின சரீர பசியை பத்தி பேசினேன். நியாயமான பசி, அது தேவை சரீரத்துல, அது ரொம்ப முக்கியம். அது நல்லதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. இந்த சரீரம், ஆவி, ஆத்மா, 3 பகுதியை உடையதாரு. இப்ப இந்த சரீரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாடி, இதுல எலும்பு இருக்கு, தசைகள் இருக்கு, ரத்தம் இருக்கு. இது 3 சேர்ந்ததான் இந்த சரீரம். எலும்பு, தசை, ரத்தம். இப்ப இந்த ஆத்மான்றதுதான் மனது. அதுல பாத்தீங்கன்னா அறிவுத்திறன் இருக்குது, இன்டலெக்ட், நாலேஜ் சேகரிக்கிறது, ஒன்ன கேட்டு அதை படிச்சோ இல்ல எப்படியோ ஒண்ணு பார்த்தோ தெரிஞ்சுக்கிறது, அறிவுத்திறன். அதுக்கப்புறம் உணர்ச்சி திறன் இருக்கு, உணர்ச்சி, அழறது, சிரிக்கிறது, கத்துறது, கோபத்தை, உணர்ச்சி திறன் இருக்கு. எமோஷன்ஸ், இன்டலெக்ட், எமோஷன்ஸ், வில்லு, சித்தம் கொள்ளுகிற திறன், முடிவு எடுக்கிறோம். செகண்ட் சர்வீஸ் வரணும்னு யார் வந்து உங்களுக்கு சொன்னது? நீங்க முடிவு எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போலாமா, செகண்ட் சர்வீஸ் போலாமா, இந்த கலர் ட்ரெஸ் போடணும்னு யார் சொன்னது? நீங்க தான் முடிவு எடுத்தீங்க. யாரும் என்ன பண்றதுல? காலையில கேப்ரியல் தூதன் வந்து அப்படியே இறங்கி, மகனே இன்றைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ல போவாயாக, இட்லியும் வடையும் மட்டும் சாப்பிடுவாயாக, இன்றைக்கு பொங்கல் ஒவ்வாது உனக்கு சொன்னாங்களா? தூதன் வந்து என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. நாம முடிவு எடுக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் கத்திரிக்கிட்டு, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், இன்னைக்கு பல்லு விளக்கணுமா வேண்டாம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க. அப்ப நான் உட்காந்துக்கிறான் இல்ல.
கத்திரி கேட்டப்போ பிரஷ் பண்ணீங்க? நாமளே ஏன்னா நம்மளுக்கு படைச்சிருக்காரு, அந்த திறமை நமக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. முடிவெடுக்கிற திறமை. நான் முடிவெடுக்கணும், இதை பண்ணலாமா வேணாவா, இந்த ட்ரெஸ் போடலாமா வேணாவா, இன்னைக்கு சர்ச்சைக்கு போலாமா வேணாவா, ஃபர்ஸ்ட் சர்வீஸா செகண்ட் சர்வீஸா, இல்ல ஈவினிங் போலாமா, நாம தீர்மானிக்கிற அந்த சித்தம் கொள்ளுகிற திறன். இன்டெலெக்ட், எமோஷனு, வில்லு, இது மூணுமே மனது. இப்படி கத்தர் படைச்சிருக்காரு. இது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான். முடிவெடுக்கிற திறமையே இல்லைன்னா எப்படி பாருங்க, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். முடிவெடுக்கிற திறமையே இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விட முடியாது. கூட்டு ரோடு போயிட்டீங்க, இப்ப நீங்க ஒரு வெங்கல் போனேன்னு வச்சுங்க, எந்த பக்கம் வெங்கல்னு உங்களுக்கு தெரியலன்னா கடைசி வரைக்கும் எங்க தான் இருக்கணும், நீங்க கூட்டு ரோட்லயே இருக்கணும். அங்கேயே அந்த இடத்தையே சுத்தி 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 வர வேண்டியதுதான். இந்த பக்கம் அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கின்னு, அண்ணாண்டு பேக்கரியில போய் பண்ணு வாங்கி சாப்பிட்டுக்கின்னு, எதிரில் பரோட்டா கடையில போய் பரோட்டா சாப்பிட்டுக்கின்னு, இருக்கிற காசை அப்படி செலவு பண்ணிட்டு அங்கே 10 நாள் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கணும். ஆனா துணிஞ்சு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இங்கி பிங்கி பாங்கியாவது போட்டு ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு பக்கம் போனா பாதியில தெரிஞ்சிடும் இது அந்த வழி இல்லைன்னு. கரெக்டா? முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன செய்யணும், என்ன சமைக்கணும், என்ன படிக்கணும். பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க, என்ன படிக்க போற 11th அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, கேக்குறாங்க என்ன ஆக போற, நீ என்ன கோர்ஸ் எடுக்க போற, இல்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற. முடிவு எடுக்கணும். முடிவெடுக்கிற திறமைய உள்ள கடவுள் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. வாழ்க்கை துணை முடிவெடுக்கிறோம், வீடு முடிவெடுக்கிறோம், வேலை முடிவெடுக்கிறோம். எல்லாம் எதுக்கு, நம்ம நல்லதுக்காக தான். வேலை செய்து முடிவு எடுக்கிறீங்களா, இந்த கம்பெனிக்கு போலாமா அந்த கம்பெனிக்கு போலாம், முடிவு எடுக்கிறோமா, இவரை கட்டலாமா அவரை கட்டலாம், முடிவு எடுக்கிறோமா. இதெல்லாம் நல்ல முடிவு தான், நல்லது தானே வச்சுக்கிறாரு. ஆனா இதே ஆள் தான் சாவலாமா, தூக்கு போடுக்கலாமா அப்படின்னு முடிவு அப்படியே முடிவு எடுக்கலாம்ல. நல்ல எதுக்கு கத்தர் கொடுத்தாரு, தபார் உனக்கு முடிவு எடுக்கிற அல்லது வில்லிங் பவரை கொடுத்திருக்கேன், இந்த வில் பவரை வச்சு எப்படி சாவலான்னு முடிவெடு அப்படின்னு நான் சொன்னாரு. இல்ல, அதுக்கு கொடுக்கல. உன் வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து தெரிஞ்சு தீர்மானிச்சு அதை நீ அனுபவிக்கிறதுக்காக வில் பவர் உனக்கு கொடுக்குறேன்னு கொடுத்திருக்காரு. தேவன் எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் கொடுத்திருக்காரு. இதெல்லாமே நல்லது. இது மட்டும் இல்ல, இந்த சரீரத்துல வலி கூட இருக்கு. என்ன இருக்கு, ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தா என்ன பண்ணுது, வலி, ஒரே இடுப்பு வலியா, ஒரே கால் வலியா, இல்லையா? எதுக்கு இந்த வலி? வலி பிடிக்குமா? வலி யாருக்குமே பிடிக்காது. ஆனா வலிய தேவன் தான் வச்சாருன்னு நம்புவீங்களா? ஐயோ ஏன் அவரு வச்சாரு, நல்ல தேவன் போய் இப்படி பண்ணிட்டாரு. நல்ல தேவன் நல்லதுக்காக தான் வலிய வச்சிருக்காரு. நல்ல தேவன் எதுக்கு வலி? வலி எப்படியா பாஸ்டர் நல்லது சொல்றேன், நல்ல தேவன் நல்லதுக்கு தான் வலிய வச்சிருக்காரு. வலி நல்லது, வலி நல்லது. எப்படி வலி நல்லதாவது? இப்ப பாருங்க, ஸ்டமக் பெயின், வயிறு வலிக்குதுன்னு வச்சுங்களேன், வயிறு வலிக்குது. இப்ப வயிறு வலிச்சாதான் எங்க போறோம், டாக்டர் கிட்ட போறோம். ஜாமா பண்றீங்க, ஜாம் பண்ண போறீங்க, பரவாயில்ல. சிஸ்டர் பயங்கர விசுவாசத்துல இருக்கிறாங்க. ஆனா பொதுவா எடுத்துக்கோ, அப்படி நம்ம பொதுவா பேசுவோம். சிஸ்டர் சிஸ்டரை பார்த்து நானே ஆச்சரியமாயிட்டேன், பூரிப்பாயிட்டேன். சரி, இந்த கோயிலுக்கு அது கூட பண்ணலன்னா எப்படி இல்ல? ஆமா. இப்ப வலி வந்த உடனே டாக்டர் கிட்ட போறோம்ல, வலி இருந்துட்டே இருக்கு, இந்த மாத்திரை என்னன்னு போட்டு பார்த்தா சரி ஆகணும், எங்க போறோம், டாக்டர் கிட்ட போறோம். அவர் என்ன பண்றாரு, படுக்க வச்சுட்டு வயிறா அழுத்தி பாக்குறாரு, நம்ம ஜெல்ல தடவுறா, அதான் பண்றாரு இதான் பண்றாரு, பார்த்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா, பெயின் எப்படி இருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி இருக்கு சார், அப்டாமன் வலிக்குது அப்படி இப்படின்னா உடனே அவர் என்ன பண்றாரு, ஓகே இது இந்த வலியா தான் இருக்கும், இது அல்சர்னால வர வலி, இது கேஸ் ட்ரபிள்னால வர வலின்னு அந்த வலியை வச்சு அவர் ரூட்டை கண்டுபிடிச்சு அப்பதான் அறுக்கிறதோ தைக்கிறதோ ஒட்டுறதோ கிழிக்கிறதோ ஏதோ ஒரு வேலையை அவர் என்ன பண்றாரு, சூப்பரா பண்ணி சுத்தமாக்கி என்ன பண்றாரு. வலியே வரலன்னு வச்சுங்க, வயிற்றுல பிரச்சனை, ஆனா வலியே இல்லைன்னா போக முடியுமா, சரி பண்ண முடியுமா? இங்க ஒரு அடுப்பு இருக்கு, நின்று பிரசங்கம் பண்ணுகிறேன், அடுப்புல கை விட்டேன்னு வச்சுங்க, பாட்னி எரிஞ்சுனே இருக்குது, வலியே இல்லை உணர்ச்சியே இல்லைன்னா கை இல்லாம தான் இருக்கணும். நான் புரியுதா, பாதி வெந்திருக்கும், அப்ப அடா பாவி கை வெந்துச்சு. ஆனா கடவுள் வலியும் உணர்ச்சியை வச்சுக்கிறாரு. லைட்டா தோசைகள் ஓரமா பட்ட உடனே கைய விரல் எடுக்கல நம்ம. எதுக்கு அப்போ, இது நல்லதா கெட்டதா? நல்லது. இல்லைன்னா நான் வலியே இல்லைன்னா என்ன அவன் யோசித்து பாருங்களேன், என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவன் கை இல்லாமலும் கால் இல்லாமலும் தான் போயின்னு இருக்கணும். என்னப்பா கை இல்ல, அங்க ஒரு அடுப்பு இருந்தது எப்படிதான் போச்சுன்னு தெரியல, போயிடுச்சுன்னு இருப்பான். கரெக்டா? ஊர் உலகத்துல முக்காவாசி பேருக்கு இருந்திருக்காது. அவ்வளவு 25 வருஷமா சமைக்கிற ஆட்கள் கூட எண்ணெய் ஊத்தின்னு வந்து ஊதி 25 வருஷமா. இது வலியே இல்லைன்னா உணர்ச்சியே இல்லைன்னா என்ன ஆகும்?
முழுக்கவே எண்ணெயா தான் இருக்கும் போல சமைக்கும் போது. முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் என்னவா தான் இருக்கும். நல்ல தேவன் நல்லதுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு, இந்த வலிய கூட தேவன் எதுக்கு தான் வச்சிருக்காரு. இந்த சரீரத்துல தேவன் வச்சது, சரீரத்தை படைச்சது எல்லாமே நல்லதுக்காக தான், நன்மைக்காக தான். ஆனா பாவம் இதை தவறாய் உபயோகப்படுத்த விரும்புகிறது. தவறாய் யூஸ் பண்ண பாவம் வந்த உடனே இந்த சரீரத்தையே தப்பா என்ன பண்ணுது. கண் நல்லதா, நல்லது. கண்ணு இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பைபிள் படிக்கிறது கூட என்ன தேவை, கண்ணு தேவை. ஒருத்தரை பார்க்க கடவுள் அழகா இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, இதெல்லாம் பார்த்து அனுபவிச்சு ரசிக்க என்ன தேவை, கண்ணு தேவை. பாருங்க, பிரியாணி பார்க்கும்போது எப்படி இருக்கு, நல்ல ஒரு பாய் வீட்டு மட்டன் பிரியாணி பார்க்கும்போது எப்படி இருக்கு, கண்ணுலே போட்டோ எடுத்து இல்லையா. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்க பிரியாணினாலும் அந்த பிரியாணி தானே இந்த மாதிரி இருக்காதான் தானே விரும்புது மனசு. அவ்வளவு எவ்வளவு உள்ள வச்சிருக்காரு பாருங்க கடவுள். இப்ப இந்த கண் நல்லதுக்கு, இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா பார்க்கணும்னு விரும்புது. இந்த கண்ணு எல்லாமே நல்லா பார்க்கணும், எல்லாம் சொல்லுங்க நல்லா பார்க்கணும். அதனால தான் பவுடர் போட்டுன்னு வரும், ட்ரிம் பண்றோம், ஷேவ் பண்றோம், பசங்க லிப்ஸ்டிக்கு, அப்புறம் என்னது மஸ்காரா, எதையோ என்ன பண்றாங்க யூஸ் பண்றாங்க. எதுக்கு? குட் லுக்கிங். அப்படியே போயின்னு தூங்கி அந்த ஆள் அப்படியே வந்து நின்னா, ஐயோ காலையில என்ன மாதிரி மூஞ்சி வச்சோம் எப்போ அப்படின்வாங்க. நல்லா இருக்கணும். ஆமேன். எப்படி இருக்கணும்? அப்பதான் பார்க்க வேணா இருக்கும். ஆமேன் சார். இல்லைன்னா நான் இங்கிருந்து 1 மணி நேரம் உங்களை பார்க்க முடியாது, நீங்க 1 மணி நேரம் என்ன, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பார்க்க முடியல, வேற எதையாவது பின்னாடி பார்த்துருக்கலாம், எனக்கு வேற வழியே இல்லை, யாரதான் பார்த்தா ஆகணும். குட் லுக்கிங் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், 4K டிவி வாங்கி மாட்டுறோம். 52 இன்ச்சு 62 இன்ச்சுன்னு ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போறோம்? பிளாக் அண்ட் ஒயிட்டே போதும், டிவி தானே பிளாக் அண்ட் ஒயிட் போதும் யாராவது சொல்றோமா? அந்த பக்கமே போறது இல்லை. அந்த பக்கம் போறதே இல்லை. நல்ல டிவி இருக்க பெட்டரா வாங்குறோம், காசே இல்லைனாலும் இஎம்ஐலயாவது வாங்குறோம். ஏன்? நல்லா பார்க்கணும், பிக்சரை நல்லா பார்க்கணும். போனு ஃபுல் HD வாங்குறோம். 4G 5Gன்னு வந்துடுச்சு, 6G நோக்கி ஓடிட்டு இருக்குது உலகம் இல்லையா. ரொம்ப முக்கியம், இது நல்லா பார்க்கணும், நல்லதா பார்க்கணும், கிளியரா பார்க்கணும். அதுக்குதான் தேவன் இதை கொடுத்திருக்காரு. ஆனா இத பாவம் என்ன பண்ணுது, தேவையில்லாத காரியத்தை பார்க்கும்படி உபயோகிக்கிறது. டிவி பார்த்துட்டே இருக்கோம், இந்த IPL வேர்ல்டு கப்பெல்லாம் இப்ப போச்சு பார்த்துட்டே இருக்கோம், சும்மா மேட்ச் தானே பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு தேவையில்லாத காரியங்கள், சரீரத்துல தவறான உணர்ச்சிகளை கிளப்பக்கூடிய ஒரு காரியம் வருதுன்னா என்ன பண்ணணும்? வேற சேனல மாத்தல, சூப்பரா இருக்குதே, ஹல்லேலூயா அருமை, அப்படி பாப்பீங்கன்னா என்ன பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க சரீரத்தை 13வது வசனம் கவனிங்க. நீங்கள் உங்கள் சரீரத்தை, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல், ஒரு தவறான எண்ணம் வரும்படி, ஒரு தவறான உணர்ச்சி வரும்படி, ஒரு தவறான காரியங்கள் வரும்படி ஏதோ ஒன்ன பாக்குறோம்னா டக்குன்னு என்ன பண்ணணும், மாத்தணும், அல்லது கண்ணையாவது மூடணும். இது ரெண்டுமே பண்ணாம அப்படியே பார்த்துட்டு இருக்கோம்னா நம்முடைய சரீரத்தை அநீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்து விட்டோம்னு அர்த்தம். எப்படி ஒப்பு கொடுத்துட்டோம்? பாவம் செய்யற ஒரு ஆயுதமா, அநீதியின் ஆயுதம்னா அழிக்கிற ஆயுதம், அழிக்கிற ஆயுதமா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டோம். யாரோ ரோட்ல சத்தம் போடுறாங்க, சண்டை போடுறாங்க, கெட்ட வார்த்தைகள் வருது, பச்சை அசிங்கமா கண்ட வார்த்தையை பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், கதவை முதல்ல சாத்து, ஜன்னலை சாத்து, அவனே தெரியல இப்படி கத்தி நிக்கிறானே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை பாதுகாக்கிறீங்கன்னா உங்கள் சரீரத்தை நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன விஷயம், என்ன பேசினுக்கிறாரு அப்படின்னு போய் ஜன்னலை திறந்துட்டு, மூடி இருந்த ஜன்னலை திறந்துட்டு போய் தலையை விட்டு கேட்டீங்கன்னா, ஏன்னா கேட்கறது ரொம்ப முக்கியம். இயேசு கூட சொன்னார், கேட்கிறது குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். பக்கத்துல சொல்லுங்க, கேட்கிறது குறித்து ஜாக்கிரதையா. ஏன்னா பாருங்க, இப்ப கருப்பு நாயின்னு நான் சொல்றேன். என்ன நாய்? இப்ப கருப்பு நாயின்னு நான் சொன்ன உடனே உங்க மனதுக்குள்ள என்ன வந்தது? காரு இப்பு DOG டாக் அப்படின்ற எழுத்து வந்ததா, இல்ல கருப்பு நாயே படமா வந்ததா? எழுத்து வராது. என்ன வரும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாணின்னு சொன்னேன், பிரியாணின்ற எழுத்தா வந்தது. என்ன வந்தது? நீங்க கடிசா சாப்பிட்ட நல்ல பிரியாணியோ மோசமான பிரியாணியோ ஏதோ ஒண்ணு கண்ணு முன்னாடி வந்து நின்று இருக்கும். அப்பா, வார்த்தைகள் படத்தை உருவாக்கும்.
அதனாலதான் என்ன கேட்கறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ரோட்லயோ காட்டுலயோ தேவையில்லாத வார்த்தைகளை கேட்டீங்கன்னா படத்தை உண்டாக்கிடும். ஆமென். எதை கேட்கறோம், எதை பார்க்கறோம், எதை கேட்கறோம், என்ன பேசுறோம், இது எல்லாமே கேட்டதோடு போவாது, பார்த்ததோடு போவாது, எல்லாமே உள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். உள்ள டிபி கணக்குல ஹார்ட் டிஸ்க கத்தர் வச்சிருக்காரு. டெராபைட், 1 TB 2 TBன்னு சொல்றாங்களா, 1000 GB 2000 GB. பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இத்தனை வருஷம் ஆகுதுல்ல. இத்தனை வருஷத்துல எவ்வளவு காரியங்களை இந்த மனது, இந்த மூளை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கு. இந்த போன்ல கூட குறிப்பிட்ட அளவுக்கு போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன காட்டுது? ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது இல்லையா? நோ ஸ்பேஸ்ன்னு காட்டுது இல்ல? ஆனா என்னைக்காவது உங்க மைண்ட் அப்படி சொல்லியிருக்கா? ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கா? நீங்க எவ்வளவு போட்டாலும் உள்ள அளவும், கண்ணை மூடுற வரைக்கும் எவ்வளவு போட்டாலும் உள்ள அப்படியே என்ன பண்ண ஏறிட்டே இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் தேவையில்லாம கண்டதை ஏத்தி 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 குழம்பி போய்க்குது. உள்ள என்ன ஏத்துறமோ அதுதான் வெளியே வரும். நம்ம இருக்கா அந்த ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு கொடுப்பேன். டேங்க்ல என்ன இருக்கும் அதான் டேப்ல வரும். டேங்க்ல கண்டதை ஏத்தி வச்சு அழுக்கு சாக்கடை, அவங்க சொன்ன கதை, இவங்க சொன்ன கதை, அவங்கள பத்தி சொன்ன கதை, இவங்கள பத்தி சொன்ன கதை, உண்மை பொய்ன்னு எல்லாத்தையும் சகலத்தையும் உள்ள ஏத்தி வச்சா வெளியே பேசும்போது எப்படிதான் வரும்? அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, தப்பு கூட தப்பு இல்லாத மாதிரி பேசின்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. யாராவது உங்களுக்கு சொல்ற வரைக்கும் அது உங்களுக்கு விளங்கவே விளங்காது. யாராவது சொல்ற வரைக்கும் விளங்கவே விளங்காது. அதனால இப்படி சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் ரொம்ப முக்கியம். மென்டர், அதுக்கு பேர் என்னது? மென்டார் தேவை. தேவை ஏன் தேவை தெரியுமா? சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமான் தலையில கொட்டி எனக்கு சொல்லி கொடுக்கட்டும், அது என் தலைக்கு எண்ணெயே போல இருக்கும்ன்றான். நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தா நமக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் சொல்றேன், கண்டிப்பை வெறுக்கிறவன் நாசம் அடைவான் இருக்கு. கண்டிப்பை வெறுக்கிறவன் சொல்லி கொடுக்கும்போது, யாராவது சொல்லி கொடுக்கும்போது உங்க வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கத்துக்குங்க. அது வெறுக்காதீங்க. ரொம்ப முக்கியம். நம்ம பசங்களுக்கு சொல்றோம், ஏய் கேளு கேளு. நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் எனக்கு என்ன பண்றது இல்ல, சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். கிடையாது. மென்டார் தேவை. ஊழியத்துல கூட எனக்கு கூட நான் கரெக்டா பண்ணேன்னா நான் பண்றதை யாருக்கிட்டையாவது கேட்பேன். பொதுவா எங்க வீட்டுல எங்க அப்பா தான் சொல்லுவார், இது கரெக்டு, இந்த மாதிரி அடுத்த முறை பண்ணாத, ஏன்னா இது தப்பு, இப்படி சொல்லி கொடுப்பேன். அப்படி இல்லை, நான் சொல்றது இல்லை, நான் கேட்டுக்கிறது. நான் எங்க அப்பாவை கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவன் சொல்லி கொடுக்குறேன். எங்க அப்பாவை பார்த்ததை விட மென்டாரா தான் நிறைய முறை நான் பார்த்திருக்கேன். என்ன அவன் சொல்லி கொடுக்குறாரு. எங்க அப்பாவும் புள்ளன்ற மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்ல, ஒரு ஊழியக்காரன்ற முறையில சொல்லி கொடுக்குறாங்க. மென்டார்னா சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்ல, திட்டுறவங்க கூட திட்டணும். மென்டார்னா திட்டும் போது அமைதியா இருந்து கேட்டுக்கணும். வெளிநாடுகள்ல ஊழியத்துல இருக்கவங்க, பிசினஸ்ல இருக்கிறவங்களாம் கூட வலுக்கட்டாயமா யாருக்கிட்டையாவது போய் எனக்கு மென்டாரா இருங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி தனக்கு ஒரு மென்டாரை வச்சுக்கிறாங்க. வலுக்கட்டாயமா நீங்க எனக்கு மென்டாரா இருங்க. ஒரு பிசினஸ்ல நல்லா தலை தோங்குற ஆளு, நல்லா நீட்டா இருக்கிற ஆளு, பக்காவா ஒழுக்கமா இருக்கிற ஒரு ஆளை போய் பிடிச்சி எனக்கு நீங்க மென்டாரா இருங்க, அதுக்கு வேண்டியது கூட நான் கொடுக்குறேன், பணத்தை கூட கொடுக்குறேன், எனக்கு நீங்க மென்டாரா இருங்க அப்படின்னு சொல்லி ஏற்படுத்திக்கிறாங்களாம். ஒரு பாஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணாருங்க. அந்த பாஸ்டருக்கு அப்படிப்பட்ட மென்டார்ஸ் இருந்தாங்களாம். எதுக்குன்னா எப்படாலும் ஃபோன் பண்ணுவாங்களாம். நைட்டு 12 மணி அதை கூட ஃபோன் பண்ணுவாங்க. எடுக்கணும். ஃபோன் என்னவா இருக்கக்கூடாது, ஆஃப்லயே இருக்கக்கூடாது. எடுத்து கேட்பாங்களாம், என்ன பண்றீங்க, டிவி பார்த்துருந்தா டிவி பார்த்துருந்தான்னு சொல்லணுமா, தூங்கின்னு இருந்தா தூங்கிட்டு என்னவோ அதை என்ன பண்ணிடணும், ஓப்பனா இருக்கணும். அவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே ஒரு ஒரு இருண்ட பக்கம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, யாருக்குமே தெரியாதுன்னு ஒண்ணு இருக்கும். ஆனா மென்டார்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு என்ன பண்ணக்கூடாது, அது இருக்கக்கூடாது. அது கூட அவருக்கு தெரியணும். ஆனா அந்த மென்டார் யாரா இருக்கணும், யாருக்கிட்டே அந்த வார்த்தையை சொல்லாதவரா இருக்கணும். இவர் சொல்றதை அவரோட வச்சுக்கணும், அவர் சொல்றதை இவரோட வச்சுக்கணும், மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்ப அவர் என்ன பண்ணுவாராம், கேட்பாராம், இவர் டிவி பார்த்துன்னு இதுவா உன் வேலை, இதுக்கு நீ அழைக்கப்பட்டியா, இதை நீ செய்யலாமா, இந்த நேரத்தில் நீ இந்த புக்கை படிச்சிருக்கலாமே, இதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி திட்டுவாராம், சத்தம் போடுவாராம். உடனே அவர் அப்ப சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு டிவி ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு வேலைய. இந்த மாதிரி மென்டார் நமக்கு தேவை. இல்லைன்னா தலையும் புரியாம காலம் புரியாம என்ன பண்ணிருப்போம், ஆடிட்டு இருப்போம். நிறைய பேர் எப்படின்னா, நானே ராஜா, நான் ஊழியத்தில் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கலாம். என்னன்னாலும் புல்பீட்டில் நின்று என்னன்னாலும் பேசுவான். அவன் பாட்டுங்களை பாடுவான், அந்த பாட்டு இந்த பாட்டு எதனால பாடுவான், எதனால பேசுவான், வாழா போடான்னு பேசுவான். ஊழியக்காரங்களை அவங்க மரியாதை இல்லாம பேசுவான். நிறைய ஆட்கள் நீங்க யூடியூப்ல எல்லாம் கூட பார்க்கலாம்.
ரொம்ப பிரபலமான ஆட்களையும் பார்க்கலாம். இப்போ நிறைய சாதாரணமா அப்படியே முளைத்து வருகிறவர்களை நீங்க பார்க்கலாம். கண்டமணி உட்காந்து இவர் தப்பு, பெரிய ஊழியக்காரப்பா, தேசத்தை அசைகிற அளவு கடவுள் உங்களுக்கு கிட்ட கிருபையை கொடுத்திருப்பாரு. அவனை உட்காந்து இவனுக்கு பைபிள் முழுசா முடிச்சானேன்னு தெரியாது, இவன் எங்கேயாவது போய் தியாலஜி படிச்சானா, இவனுக்கு ஏதாவது தெரியுமா, அது பாருங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்கள் எழும்பி இருக்காங்க. பைபிளை முழுசா படிக்கிறது இல்ல, கடவுளை பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்ல, வேதத்தின் ஆழமா தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா எங்கேயாவது உட்காந்துக்கு என்ன பண்றது, யாரையாவது பத்தி குறை சொல்றது, அது ரொம்ப அவங்களுக்கு தீவிரமா வளர்த்து. என்ன காரணம்னா அவங்கள மென்டர் பண்றதுக்கு யாரும் இல்லை. நீ இப்படி பண்ணக்கூடாது, இது வாழ்க்கையை அழிக்கும், இது உன்னை சரிப்படுத்தாது, இது உனக்கு தவறான காரியம், இது உன்னை முன்னேற்றாது அப்படின்றத சொல்லி கொடுக்க அவங்களுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் அப்படியே அவிழ்த்து விட்ட, நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கண்ணுக்குட்டி அவிழ்த்து விடுவோம்ல, மாடுகளை அவிழ்த்து விட்டு அது என்ன பண்ணும், அது பாட்டுன்னு போவோம். எவ்வளவு தூரம் போக முடியுமோ, எங்கெல்லாம் பச்சையா இருக்கும் அங்கெல்லாம் போய் அதை என்ன பண்ணும். அதனாலதான் மாட்டை அவிழ்த்து விட்டுட்டு யாராவது ஒருத்தர் அதை ஓட்டிட்டு போவாங்க. ரொம்ப முக்கியம், ஓட்டிட்டு போனாதான் கரெக்டா போய் கரெக்டா வீடு வந்து சேரும். எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். பாவத்திலிருந்து நம்மை ஆண்டவர் அவிழ்த்து விட்டார். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டியை போல அவிழ்த்து விட்டார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டேன். இப்போ நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, என் சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுப்பதற்கு, என்னை உணர்த்தி என்னை கண்டிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பேர் என்ன? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நீ வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டேற, பரிசுத்த ஆவியானவரே என்கிட்ட பேசும், எனக்கு ஏதாவது சொல்லும், என்ன நடத்தன்னு கேட்க மாட்டேன். அதனால பிரசங்கத்துல வச்சு வாங்குற, வேற ஒண்ணும் இல்லை. இருக்கீங்களா? பிரசங்கமோ நீங்க வேதத்தை படிக்கும் போதோ இல்ல ஜெப நேரத்திலயோ உங்களை ஆண்டவர் கரெக்ட் பண்றாருன்னா ஒப்பு கொடுங்க, தலையை தாழ்த்துங்க. சங்கீதக்காரர் ராஜா அவன் சொல்றான், நீதிமான் தலையிலே கொட்டி எனக்கு சொல்லி கொடுக்கட்டும், என் தலைக்கு அது எண்ணெய போல இருக்கும். ஏன் நாம ஏத்துக்க மாட்டோம்? ஏன் அதெல்லாம் அப்படியே நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் அப்படியே சொல்லிட்டு போவோம்? முன்னேறவே முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லாம அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் போது கடிந்து கொண்டு நமக்கு புத்தி சொல்லும் போது, நம்ம நல்வாழ்க்கைக்காக சொல்லும் போது தலை வணங்கி ஏற்றுக்கொள்வது நம்முடைய பண்பாக இருக்குமானால் எங்கேயுமே தலை குனிந்து நாம போக மாட்டோம். எவனும் எனக்கு சொல்லி தரதில்ல, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கெல்லாம் யாரும் சொல்லி தரதில்ல, நான் யாரும் சொல்றதையும் கேட்க மாட்டோம்னு இருப்போம்னா கவனிக்கணும், நம்ம எல்லா இடத்துலயும் மூக்கு உடைய வேண்டியது வரும். நோஸ்கட் ஆகும் எல்லா இடத்துலயும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவருடைய வேலை என்ன? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இருந்து சொல்லி கொடுக்கிறாராம், உன் சரீரத்தை நீதியின் ஆயுதமா என்ன பண்ணு, ஒப்பு கொடு. சரீரத்தை நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடு. ஒரு விசுவாசி நான் தெரியாம செஞ்சுன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அது பொய், நான் நம்பவே மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லித்தரேன், நீங்களும் நம்பாதீங்க. ஒரு விசுவாசி எப்படி பண்ணே தெரியல, தெரியாம பண்ணிட்டேன்னா நம்பாதீங்க. ஏன்னா விசுவாசிக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா. விசுவாசிக்குள்ள ரோட்ல போறவங்க ரசிக்கப்படாதவங்க சொல்றாங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்ல, கர்த்தர் அவங்களுக்குள்ள இல்ல, அவங்க கிட்ட அவர் பேச போறது இல்ல. நீ குதிக்கிற இல்லைங்க, ஆவியில நரம்புறோம், அந்நிய பாஷை பேசுறோம், பண்றோமா இல்லையா? கர்த்தர் என்கிட்ட பேசினா இதெல்லாம் சொல்றோமே. அப்போ ஒரு தப்பு பண்ணும்போது உள்ள இருந்து கர்த்தர் பேச மாட்டாரா? சைலண்ட் போல உள்ள அடிச்சுட்டே இருப்பாரு. ஆவியானவர் உள்ள என்ன பண்ணுவாரு, இது தவறு, இந்த பக்கம் நீ போகாத, இதை செய்யாத, உள்ள இருந்து ஆவியானவர் சொல்லிட்டே இருப்பாரு. முதல் காரியம். ரெண்டாவது காரியம், வசனம் கேட்கிற இந்த மாதிரி பிரசங்கங்கள் உங்களுக்குள்ள வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். இது விதை, வசனம் அழிவில்லாத வித்து. இன்னைக்கு விதைக்கிறேன் நானு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இது உங்களுக்குள்ள வேலை செய்யும். நான் ஊழி ஆரம்பிக்கும் போது முதல்ல சண்டே ஸ்கூல் தான் எடுத்தேன், 10வது படிக்கும் போது. இப்ப நிறைய பசங்க என்கிட்ட இருந்தாங்க. அந்த பசங்கெல்லாம் வளர்ந்து வந்தாங்க, அவங்க வேலைக்கு அப்படி இப்படின்னு போய் தவறான வழிகள் எல்லாம் போய் பெரிய பெரிய காரியங்கள் அவங்க சிக்கும் போது சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த வசனம் அவங்களை அந்த வழியில இருந்து திருப்பி வெளியே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா வசனத்துக்கு அவ்வளவு வல்லமா இருக்கு. வசனம் அழிவில்லாத வித்து, விதைக்க வேண்டியது என் மேல. பவுல் நட்டான், அப்பொல்ல நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தரே. நான் இப்ப போட்டு இருக்கிறேன், கர்த்தர் விளைய செய்வார். நான் வர சும்மா விடுறதுல ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், இந்த வார்த்தை ரீங்காரம் செய்ய ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ள கிரிய செய்ய ஆண்டவரே. ஏன் அப்படி சொல்றேன்? அது கூடவே கூடாது. அது போட்டு வேலை என்ன பண்ணிட்டு இருக்கணும், நீங்க தூங்கினாலும் போட்ட விதை என்ன பண்ண கூடாது, தூங்க கூடாது, அது விளையணும். அப்போ உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஒரு தப்பு பண்ணும்போது ஆவியானவர் சொல்றாரு, வார்த்தையை கேட்கறீங்க, இந்த வார்த்தை உங்ககிட்ட என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள ரீங்காரமாகுது. ஒரு தவறு செய்யும் போது, தவறு பண்ணலாம்னு யோசிக்கும் போது ரீங்காரமாகும். பைபிளை படிக்கிறீங்க, பைபிள் மூலமா கர்த்தர் பேசுறாரு. இவ்வளோ உங்களுக்குள்ள காரியங்கள் நடக்கும்போது யோசித்து பாருங்க, எப்படி நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியும்?
இவ்வளவு வேலை உள்ள நடக்குது இல்ல, எப்படி நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியும்? அப்போ ஒரு விசுவாசி தெரியாமல் எது என்ன பண்றது இல்ல, செய்கிறதே இல்லை. சரி, அப்ப தெரிஞ்சுதான் என்ன பண்றோம், செய்கிறோம். தெரிஞ்சுதான் சரீரத்தை அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கிறோம், தெரிஞ்சுதான் ஒரு பாவத்துல விழுகிறோம். இப்ப என்ன பண்ணோம், என்ன பண்ணோம்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்டு சரீரத்தை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை நீதியின் ஆயுதமாக, அது ரொம்ப முக்கியம். இந்த கையை வச்சு அடிக்கவும் செய்யலாம், இந்த கையை வச்சு கண்ணீரையும் துடைக்கலாம், அணைக்கவும் செய்யலாம். இப்ப இந்த கையை கொடுத்த நோக்கம் என்ன? கை இருக்கா? எது கொடுத்தாரு? எதையாவது இது நடுவுல மாட்டி உஃப் உஃப்னு ஊதி அதுக்காக கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், கொடுக்கணும், தாங்கணும், அரவணைக்கணும், கீழே விழுந்தவனை தூக்கி எடுக்கணும், அதுக்கு தானே கொடுத்தாரு. அதுக்குதான் கொடுத்தாரு, அதுக்குதான் கை. ஆனா பிசாசு எப்படி வேலை செய்யறான், பாவம் எப்படி இதை உபயோகப்படுத்துது? தூக்கி விடாத, நின்னுகிறவனை தள்ளி விடு, நின்னுகிறவனை தள்ளி விடு, காலை வாரி விடு, அடி, புடுங்கிக்கோ, இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோ. சரீரத்தை அநீதியின் ஆயுதமா உபயோகப்படுத்தலாம். கால் எதுக்கு? வேலை செய்யறது, கத்தருக்காக வாழறது, கத்தருக்காக ஓடுறது. இவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்க, மேல படியேறி வந்தீங்க, கால் இருக்கிறதுனால தான் வந்துருக்கீங்க. ஆமா, இதுக்குதான் செயல்படணும். வேற எதுக்கும், வேற எங்கேயோ போய் நிக்கிறதுக்கு இது என்ன ஆகக்கூடாது, செயல்பட கூடாது. ஒவ்வொரு சரீரத்தின் உறுப்புகள், ஒவ்வொரு அவயவங்கள் நீதியின் ஆயுதமாக செயல்பட வேண்டும். பாவத்தின் ஆயுதமா என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. பாவத்தின் ஆயுதமா செயல்பட்டதுன்னா இருக்கிறதெல்லாம் இழந்துடுவோம். சும்மா ஏதாவது இந்த மாதிரி போதைப் பொருட்கள், இந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஆட்களை பாருங்களேன், 24 மணி நேரம் அதே தான் சிந்தனையா இருப்பாங்க. அதுக்கு பெரிய பிளான் எல்லாம் பண்ணுவாங்க, தினந்தோறும் அதை எடுப்பாங்க, அதை புசிப்பாங்க, குடிப்பாங்க, என்னமோ பண்ணுவாங்க. அதன் மூலமா சரீரம் பாதிக்கப்படுகிறது. இந்த அநீதியின் ஆயுதமா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டா, அதாவது இந்த சரீரத்தை வச்சு பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டா, அந்த பாவம் இவர்களை அழிக்கிறதாய் மாறிவிடும், அழிச்சிடும். அந்த மாதிரி நீங்க ஆட்களை பாருங்க, குடிச்சு குடிச்சு அழுந்து எவ்வளவு பேருப்பான். 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய ஆளு குடிச்சு குடிச்சு 40 வயசுல அவருக்கு பாலை ஊத்தி இல்லையா அப்படி மாறுது. ஏன்? பிள்ளைங்க கூட நேரம் செலவிட முடியல, மனைவி கூட நேரம் செலவிட முடியல, யாரும் கூட இருக்கல, பெற்றோர் கூட இருக்க முடியல, தனியாகி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி தவறான காரியத்தை செய்த சரீரத்தை அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்து வெறும் இந்த மாதிரி ஆல்கஹால் இதுக்கு அடிக்ட் ஆனவங்க மட்டும் இல்ல, விபச்சாரம் பண்றவங்கள பாருங்க, தேவையில்லாத இந்த சைட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாவங்கள்ல இறங்குற ஆளை கூட பாருங்க. அதெல்லாம் பாவம் தான். கண்களின் இச்சை, அதுக்கு பேர் என்னது? கண்களின் இச்சை. எங்கிருந்து வந்தது? கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். யோவான், பிசாசு உண்டாகனா இதெல்லாம். அதான் இயேசு சொன்னார், ஒருத்தர் இச்சையோட பார்த்தாலே அவுட்டு, அங்கேயே கதை முடிஞ்சது. கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க, என்னன்னாலும் பார்க்கலாம். கண்ணை என்ன ஆயுதமா ஒப்பு கொடுத்துட்டாங்க? நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கறதுக்கு பதிலா அநீதியின் ஆயுதமாக எத்தனை பேர் யோசித்து பாருங்க, உங்க சரீரங்களை, உங்க அவயவங்களை நீங்க என்ன ஆயுதமா ஒப்பு கொடுத்திருக்கீங்க? நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்திருக்கீங்களா, அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? ஆமென். மறுபடியும் அதே உதாரணத்துக்கு வருவோம். டிவியை வாங்கி மாட்டீங்க, ஏதோ ஒன்று பார்த்து மேட்ச் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு தவறான ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய காரியம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? மாத்தணும். அதுதான் என்ன இருக்கு? ரிமோட் இருக்கு இல்லையா? போன்ல வருதுன்னா மாத்தணும். ஆண்ட்ராய்டு சும்மா தட்டி விட்டாலும் என்ன ஆயிடும்? போயிடும். தட்டி விடும்போது என் சரீரத்தை நான் என்ன பண்றேன்? நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன். அட சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லையன்னு சொல்லி நான் இதுல தீவிரமா இருக்கும்போது சரீரத்தை அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் போது கூட இருக்கிறாங்களா இல்லையான்றது முக்கியமே இல்ல, யார் சுத்தி இருக்கிறா. ஏன்னா சுத்தி இருந்தாலும் இல்லைனாலும் செய்யறது நீங்க தான், பாதிப்பு உங்களுக்கு தான். சுத்தி இருந்து என்ன ஆயிட போகுது? இல்ல நீங்க தனியா இருந்து பண்ண மட்டும் என்ன ஆயிட போகுது? விளங்குது? அத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது. யோசேப்பு யாருமே இல்லை, ஆனாலும் அவன் தன் உத்தமத்துல நிலைக்கிறான். ட்ரெஸ் போனா போது போன்ட்டு அடிச்சு உழுந்து பிறண்டு ஏந்து ஓடுறான். அவனுக்கு இந்த மாதிரி சபை இல்ல, ஐசக் பாஸ்டர் மாதிரி யாரும் நின்று பாவத்தின் உபதேசம் யாரும் அவனுக்கு பண்ணதில்லை வாரம். ஆனா அவன் சொல்றான், கர்த்தரின் பார்வைக்கு முன்னாடி இத்தனை பெரிய பொல்லாங்கு எப்படி நான் செய்வேன்? நம்மால் யோசேப்பின் பேரை வச்சு எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கான். பேரு கேட்டானது யோசேப்பு. என்ன பண்ற? ஒன்னும் இல்லையா, தப்பு தப்பா கனவு வருது, பாவம் செய்ய சாத்தான் தூண்டுறான்.
இருக்கீங்களா? ஆமென். அவன் சொல்ல, கர்த்தரின் பார்வைக்கு முன்னாடி, கர்த்தருக்கு முன்னாடி இத்தனை பெரிய பொல்லாங்க எப்படி செய்வேன்? கூப்பிட்டது யாரு? அவனை பாவம் செய்ய கூப்பிட்டது யாரு? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க யெகோவா தேவனை அறிந்தவர்கள் கிடையாது. அவங்க கிட்ட இந்த தோரான்ற 5 ஆகமங்கள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம், இந்த 5 ஆகமம் தோரான்னு சொல்லுவாங்க. அந்த தோரா அவங்க கிட்ட கிடையாது. யோசேப்புக்கு தான் இருக்குது. யோசேப்புக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கூட வந்தது. மோசே மூலமா தான் எழுதப்பட்டது. கர்த்தருடைய கட்டளைகள், ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் வாய்மொழி பாரம்பரியமாக ஈசாக்கு, யாக்கோபுன்னு சொல்லி இவனுக்கு வந்தது, யோசேப்புக்கு வந்தது. யோசேப்பு அப்புறம் தானே மோசே வந்தார். மோசே தான் எழுதுறார். மோசையை வச்சுதான் கர்த்தர் இந்த ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் எழுதினார். அப்போ பெரிய பைபிள் கிடையாது அவனுக்கு, சபை கிடையாது, வார்த்தையை கேட்கிற இடம் கிடையாது, பாஸ்டர் கிடையாது. ஆனால் அவன் நிக்கிறான். ஆனா அவனை அழிச்சவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவனை பாவம் செய்ய தூண்டினாங்களே, அவங்க உலக பிரகாரமான ஆட்கள். அவங்களுக்கு அது சர்வசாதாரண அவங்க நினைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறதுனால போர்த்திபாரின் மனைவியை போல அநேகரை நாம சந்திக்க நேரிடும். ஒண்ணு இல்ல, லைட்டா ஒரு கட்டிங், லைட்டா ஒண்ணு இல்ல. அதெல்லாம் எல்லாம் பண்றாங்க, தெரியாது உனக்கு. அந்த அக்கா விட்டா சர்ச்சைக்கு வருது, இப்பதான் கூழ் வாங்கி குடிச்சிட்டு போச்சு, தெரியாது. அப்படியே சொல்லுவோம், வந்தாங்களே கலரி எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, தெரியாதா உனக்கு அப்படின்னு. என் கூட தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒன்னா போ, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எங்களுக்கு வேலையே என்ன, சத்தியம் தேட்டருக்கும் ராக்கி தேட்டருக்கும் போறதுதான் அப்படின்னு. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பார்களாம். எப்படி? யாரை வஞ்சிப்பாங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே என்ன பண்ணுவாங்களாம்? இப்ப என்ன பண்ணோம்? அவங்களே பண்ணாங்களா? ஆஹா, வரலாமா, எனக்கும் வரணும் தான் ஆசை அப்படின்னு நாமள என்ன பண்ணிடுறோம்? சரீரத்தை அநீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுத்து விடுகிறோம். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நோ சொல்ல கத்துக்குங்க. சரீரத்தை நீதியின் ஆயுதமாகவே ஒப்பு கொடுக்க பழகுங்கள். நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுங்க. நான் செய்ய மாட்டேன், இது எனக்கு தேவை இல்ல, இது தேவனுடைய ஆலயம், சரீரம் கர்த்தருடையது, எனக்கு கிருபையா கொடுத்திருக்காருன்னு சொல்லி இந்த சரீரத்தை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, சரீரத்தை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுங்கள். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்க கூடாது. அதனாலதான் நீங்க கவனிக்கணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, செக் போஸ்ட் போடணும். பாவம் ஆளாது இருப்பதாக செக் போஸ்ட் போடணும். எது உள்ள வருது, யார் கூட பேசுறேன், உங்க கம்பெனி யாரு, கவனிக்கணும். உங்க கம்பெனி யாரு, யாரை நானு கம்பெனிக்கு வச்சுக்கிறேன், யாருக்கிட்ட நேரம் செலவிடுறேன், இந்த போன்ல யாருக்கிட்ட மணிக்கணக்கா நானு பேசியிருக்கேன், காதே சூடாயிடும். அவ்வளவு நேரம் பேசாதீங்கன்னு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால உங்களுக்கு லாபம் என்ன, அதனால் நீங்கள் பெற்றுக்கொண்டது என்ன? சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாம. அதனாலதான் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும் பைபிள் சொல்லுது. வார்த்தை எப்படி இருக்கணும்? சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன், 2 தக்காளி எடுத்து 2 வெங்காயம் எடுத்து ஆரம்பிக்க கூடாது. இந்த கேள்விலாம் எங்க ஊர்ல இருந்து போய் சேர்ந்துக்குது, போட்டோம் போ. சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. 2 கடுகு 2 கை அப்படி வச்சு ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. ஜனங்க அப்படி. வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் கடவுள். வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். சொற்களின் மிகுதியில் என்ன இல்லாம போவாது. ஏன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல, நீங்க பேசும்போதோ அல்லது கேட்கும் போதோ அது ஒரு பிக்சரை உண்டாக்குது, உங்க சரீரத்தை கரைப்படுத்துகிறது. யாக்கோபு 3 தான் சொல்லுது, நாவு அதிக தீமை நிறைந்தது, அது சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறது. ஆயுசு நாட்களே கம்மி பண்ணிருந்தான். திரி இருக்கு இல்லையா, பட்டாசுல இருக்கிற திரியை பார்த்திருக்கீங்களா? அங்க பத்த வச்சா போதும், அந்த திரியில பத்த வைக்கிற நெருப்பு எதை வெடிக்க செய்யும்? பட்டாசை வெடிக்க செய்யும். எவ்வளவு தூரத்துக்கு அது இருந்தாலும் பட்டாசு என்ன பண்ணுது? வெடிக்க செய்யுது. இந்த திரி மாதிரி ஆயுள் சக்கரத்தை திரியில நெருப்பு எரிஞ்சிட்டு போகுது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் ஆயுசு நாட்களே என்ன பண்ணுதான்? குறைக்கக்கூடியதா இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும் பேசும்போது. யாருக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுறீங்க, யார் உங்க நண்பர்களா இருக்கிறாங்க, யாரு கூட எல்லாத்துக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டீங்க. சில பேர் பார்ட்னர் இல்லையா? எதுக்கு பார்ட்னர்? பைபிள் சொல்லி இருக்கல, ஒண்டியா இருக்கிறதெல்லாம் 2 பேர் கூடி இருக்கிறது நல்லது. எதுக்கு சொல்லுச்சு பைபிள்? 2 பேர் சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, 2 பேர் சேர்ந்து கிரைம் பார்ட்னர் ஆருங்க. அது இப்போ பாத்துட்டீங்களா? இப்போ கிரைம் பார்ட்னர் இப்போ சமீபத்துல ட்ரெண்டா. கிரைம் பார்ட்னர் என்னன்னா, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அப்பா பையன் அல்லனா அம்மா பொண்ணு, அவங்க 2 பேருக்கு மட்டும் உங்க அப்பாவுக்கு சொல்லிடாது, மாமாக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துக்கிறேன், உனக்கு ஃபீஸ் கொடுத்த காசுல இருந்தா எடுத்து என்ன பண்ண கொடுத்த, உங்க அப்பா என்ன பண்ண, வாயே அம்மாக்கும் பொண்ணுக்கு மட்டும் இந்த ரகசியம் தெரியும், யாருக்கு தெரியாது? கிரைம் பார்ட்னர். அங்க வந்து அப்பாவும் பிள்ளைங்க அந்த மாதிரி ஒரு ரகசியம் இருக்கும்.
உங்க அம்மாட்ட சொல்றாரா, நாளைக்கு உனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதுக்காக சொல்லிச்சு பைபிள் ஒண்டியா இருக்கிறது 2 பேர் கூடி இருப்பது நல்லதுன்னு. பைபிள் அதுக்கு சொல்லல. 2 பேர் சேர்ந்து, கர்த்தருடைய கணவன் மட்டும் வேலை செஞ்சு வீடு கட்ட முடியலன்னா மனைவியும் கூட சேர்ந்து வேலை செஞ்சு வீட்டை கட்டணும். அப்படி 2 பேர் சேர்ந்து இருக்கணும். ஒருத்தனால தள்ள முடியாத 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடலாம், தள்ளிடலாம். கரெக்டா? அதுக்கு சேர்ந்து இருக்கணும். கண்டதை பாக்குறதுக்கு, கண்டதை பேசுறதுக்கு உட்காந்துக்கிறது, 2 பேர் சேர்ந்து உட்காந்துக்கிறது. உட்காந்துக்கணும், இப்படி வரவனை பத்தி பேசுறது, அப்படி போறவனை பத்தி பேசுறது, கல்யாணம் ஆனவனை பத்தி பேசுறது, ஆவாதவனை பத்தி பேசுறது. என்ன பேசுறோமோ அதை என்ன பண்ணுவோம், அறுப்போம். இல்லையா? பேசினா மட்டும் அறுக்க மாட்டீங்க, கேட்டாலும் அறுப்பீர்கள். நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறத நல்லா காதை விட்டு கேக்குறீங்களே, சோஃபா போட்டு காஃபியை போட்டு கொடுத்து வடை வேற சுட்டு வச்சு நடு ஹால்ல உட்கார வச்சு இன்னொருத்தவங்க வீட்டு கதையை இன்னொருத்தர் வாயால கேட்கிற. திரும்ப செலுத்தப்படும்ல, திரும்ப செலுத்தப்படுமா இல்லையா? 5 ஸ்டார் ரூம் போட்டு மட்டன் பிரியாணியை எதிரில் வச்சு உன் கதையை சுத்தி 10 பேர் உக்காந்து கேட்பான் பாருங்க. ஹோம் தியேட்டர்ல போட்டு கேட்பான். கதிர் உக்காந்து மற்றவங்களை பத்தி பேசும்போது கேட்கறதும் தவறு, பேசுறதும் தவறு. அது நம்ம வேலையே கிடையாது, வேலையே கிடையாது. நான் ஏன் பண்றது, நான் வேணாம் தான் ஏன் சொல்றேன். ஓடி வந்து என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்ககிட்ட சொன்னா நீ கேட்கணும்ல அவசியம் இல்லை. சொன்னா உழுந்து சாவுன்னா உழுந்து செத்துடுமா? உழுந்து சாவுன்றாங்க யாரோ ஒருத்தர் வந்து. உடனே சரி சொல்லிட்டாங்க, நயா பண்ணது என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் செஞ்சிடறேன் சொல்லுவேன். இல்லையே, தள்ளிவிடு. யாரை பத்தி என்னடா சொல்ற, கிளம்பிடானும். சொல்றதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக அழைக்கப்படல. அதுக்காக கத்த திறமை, அறிவு, சித்தம் கொள்ளுகிற திறன் இதெல்லாம் கடவுள் நமக்குள்ள வைக்கல. என்ன பண்ணணும், இதெல்லாம் இங்க பேசாதன்னு சொல்லணும். கட்ஸ் இருந்தா அப்படி சொல்லணும், இதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பேசாது, இது எனக்கு வேலையே கிடையாது, தேவையில்லை, கிளம்பு. இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணாத, வராத. இல்லையா? அப்படிலாம் சொன்னா உறவு கெட்டுடும்னா, இப்ப நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். என்ன பண்ணுங்க, ஒருத்தர் வந்து ஒருத்தரை பத்தி சொல்றாங்க, தெரியுமாக்கா என்ன ஆச்சா, அந்த அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா, என்ன செஞ்சார் தெரியுமான்னு சொன்ன. நீங்க சொல்லணும், அப்படியா, இங்க வா, நம்ம 2 பேரும் அவருக்காக ஜெபம் பண்ணலாமா? நீ பாவத்துல இருந்த போது உன்னை விடுவிச்ச ஆண்டவர், நான் பாவத்துல இருந்த போது என்ன விடுவிச்ச ஆண்டவர், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா அந்த அண்ணன் என்ன பண்ணுவாரு, விடுவிப்பாரு. அப்படின்னு ஜெபம் பண்ண கூப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அது உங்க வீட்டாண்ட வந்தா என்ன கேளுங்க, ஜென்மத்துக்கு உங்க வீட்டு பக்கம் தலைய வைக்க மாட்டேன், வரவே மாட்டாங்க. ஐயோ, ஏதோ நாக்க தட்டி தட்டி கேட்பான்னு பார்த்தா இவன் என்ன பண்றான், நம்மள ஜெபம் பண்ண கூப்பிடுறானு. யாருக்கிட்டனாலும் சொல்லலாம், இவங்க கிட்ட மட்டும் அப்படி ஆக்கி விட்டுடணும். ஆமென். உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, வாங்க 2 வசனம் படிக்கலாமா, பைபிள் அதை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு பைபிளை பிரிங்க. ஓடுறாங்களா இல்லையா பாருங்க. அதுக்காவது பயன்படுத்த கையில இருக்கிற பைபிள. ஆமென். இருக்கீங்களா? அத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரீரத்தை நீதியின் ஆயுதமா தான் ஒப்பு கொடுக்கணும். அநீதியின் ஆயுதமா என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்கவே கூடாது. இது நம்முடைய சரீரம், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஆரோக்கியம் இதுல இருக்கணும்னா, சுகம் இதுல இருக்கணும்னா, இதுல வெற்றி பெறணும், ஜெயம் பெறணும்னா, இந்த சரீரத்தை நீதியின் ஆயுதமா ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். பைபிள் அப்படித்தானே சொல்லுது, சரீரத்தை நீதியின் ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். சொல்லுங்க, நீதியின் ஆயுதமாக. நல்லா சொல்லுங்க, நீதியின் ஆயுதமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். யார் வேலை அது? நம்ம வேலை. கர்த்தாவே ஒப்பு கொடுக்க மாட்டீரா, கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார், நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். சில என்ன சொல்றாங்க, நான் போன் எடுத்து யூஸ் பண்றேன்னு தெரியுது, கர்த்தரையா சிலதெல்லாம் என்ன பார்க்க வைக்கிறார், கர்த்தரா பார்க்க வைக்கிறார். கர்த்தருக்கு வேலையே இல்லைல்ல, ஏமா அவன் போன்ல போய் என்னென்ன வர வைக்கணும், ஏமா என்னென்ன பார்க்கறானோ அவன் கையை கண்ட்ரோல் பண்ணணும், அவன் உன்னை பார்க்கும்போது டக்குன்னு கையை எடுத்துடணும். இந்த வேலையை கர்த்தர் பண்ணுகிறார். கர்த்தர் அந்த வேலை எல்லாம் பண்றது இல்லை. ஆதி ஆமத்துல கர்த்தர் சொல்லிட்டார், தபார் ஆதாமே, எதிரி ஒருத்தர் இருக்கான், மோசமான வேலையை செய்யறவனா இருக்கான், அதனால நீ என்ன பண்ணு, பண்படுத்து, காத்துக்கொள். சொல்லுங்க, காத்துக்கொள். காத்துக்கொள்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார். இப்ப காத்துக்கொள்றது யார் வேலை? ஆதாமுக்கு சொன்னது போலதான் நமக்கு சொல்லியிருக்காரு, பாவம் சரீரத்தில் ஆளாது இருப்பதாக. இப்ப நம்ம வேலை என்ன, பாவத்தை விடாம காத்துக்கொள்ள, அது நம்ம வேலை. என் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது என்னுடைய பொறுப்பு, என் கடமை. நான் விடக்கூடாது, நான் தான் செக் போஸ்ட் போடணும். ஆமென். ஹல்லேலூயா. சில ஆட்களுக்கு சுகர், பிபி எல்லாம் அதிகமா இருக்கும். இப்போ அவங்க வாய அவங்க என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். கரெக்டா? அவங்க வாய அவங்க என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். அவங்க கட்டுப்படுத்த மாட்டான்னா பாதிப்பு யாருக்கு? அவங்களுக்கு தான். சில பேருக்கு டாக்டருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறது, சாப்பிட்டுறது. எல்லா நாளும் அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. ஒரு முறை சரி பண்ணலாம், 2 முறை சரி பண்ணலாம்,
பார்ட்ஸ், சரீரத்தின் அவயவங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். ஆனா இப்படி இடக்க முழுக்க செய்ய செய்ய பாடி பார்ட்ஸ் என்னவாகும், இருக்க பாதிப்பாகி கொண்டே இருக்க. ஒரு கட்டத்துல மருந்து மாத்திரை கூட என்ன பண்ணாது, ஏறாது, இந்த உடம்புல செட் ஆகாது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பிழைக்க முடியாது. அப்படிதான் பாவம். செஞ்சிடலாம், கத்தர் மன்னிக்கிறாரு, செஞ்சிடலாம் கத்தர் இல்ல. கத்தர் சொல்றாரு, நான் மன்னிக்க ரெடி தான்பா, ஆனா உன் சரீரத்துல பாவம் ஆளாம காத்துக்கிறது உன்னுடைய வேலை. நீ காத்துக்கணும். உன் கையில அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறேன். பிரியமானவர்களே, வசனத்தை கேட்க கேட்க நம்ம மாறணும். ஆமென். இருக்க குமாரனுடைய சாயல கொப்பா என்னவாகணும், மாறணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு இந்த உலகத்துல போகக்கூடாது. எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம வாழ கற்றுக்கொள்ளணும், அதுக்கு பழகணும். ஆமென். ஆமா, நம்முடைய சரீரம் கரைப்படாததாக, நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆவி கரைப்படாததாக, பாவம் ஆளாததாக அதை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. எல்லாரும் பண்றாங்கல்ல, எல்லாம் பண்ற ஆளு கிடையாது. நாம கிறிஸ்தவர்கள். நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை, ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. ஏன்னா நம்முடைய சரீரம் கர்த்தருடையது. அவங்க எல்லாம் செய்யறாங்கன்னா அவங்க அப்படி இல்லை. நம்ம சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரத்தால தேவனை மகிமைப்படுத்தணும். பணத்தை கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கறதுனால மட்டும் தேவன் மகிமைப்பட மாட்டார். இந்த சரீரத்தாலே தேவனை மகிமைப்படுத்தணும் பைபிள் சொல்லு. சரீரத்தாலே, எல்லாம் சொல்லுங்க, சரீரத்தாலே தேவனை மகிமைப்படுத்துங்க. எதால மகிமைப்படுத்துங்க? சரீரத்தால். இந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஆமென். அப்படி மகிமைப்படுத்துதா? உங்க சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துதா? இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன், இதை நான் பேச மாட்டேன், அங்க போனா இந்த மாதிரி ஒரு பாவத்துல விழ வேண்டியது இருக்கும், இங்க போனா இதை பார்க்க வேண்டியது இருக்கும், இங்க போனா இதை செய்ய வேண்டியது இருக்கும், இப்படிப்பட்ட பாவத்துல இச்சையில நான் விழ மாட்டேன்னு சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது அவசியம். சில தீர்மானங்களை நாம தான் எடுக்கணும், குழந்தைங்க கிடையாது. நாம சின்ன பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறோமா இல்லையா? இப்ப நல்லா வளர்ந்து பெரியவங்களாயிட்டீங்க, உங்களை எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறேன்னு வச்சுங்களேன். வாங்க பிரதர் சாப்பிடுவீங்க, நீங்க சாப்பிட வந்தோடனே உட்காருங்க பிரதர், நானே உங்களுக்கு ஊட்டி விட்டுறேன், எப்படி இருக்கும்? உட்காருங்க பிரதர், நானே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நான் ரொம்ப பிரச்சனை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன பண்ண தெரியும், சாப்பாடு போடதான் முடியும். என்ன பண்ணிக்கணும், நாம தான். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, நான் கழுவிட்டேன், சுத்தமாக்கிட்டேன், உன்னை வளர்த்து விட்டு இருக்கிறேன், இப்போ பாவத்துக்கு என்ன சொல்லு, நோ சொல். நம்மளால முடியும். ஏன்னா நம்முடைய சரீரம் என்ன வாங்கி இருக்கிறது, மீட்கப்பட்டு இருக்கிறது. பாவத்திலிருந்து ஏற்கனவே நம்ம என்ன வாங்கியிருக்கோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நன்னெறி போதனைகள் இருக்கு இல்லையா, நிறைய நன்னெறி போதனைகள் இருக்கு. இந்த பசங்க ஸ்கூல்லாம் போறாங்க இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்லி கொடுப்பாங்க, பழமொழிகள் சொல்லி கொடுப்பாங்க, அதுக்கு அர்த்தங்களை சொல்லி கொடுப்பாங்க, ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய நடிகைகள்லாம் இப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, உட்காந்து பேசுறாங்க, ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அதில் சமீபத்தில் சில நடிகர்ல பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறாரு, ஒரு மைக்கு வச்சு எல்லாரையும் கண்ணை மூட சொல்லிடுறாரு. உங்க அப்பாவை நினைச்சுப்பார், அவர் அந்த மூட்டை தூக்கும் போது எவ்வளவு வலி இருக்கும் யோசித்துப்பார். இதெல்லாம் பேச உங்க அம்மாவை நினைச்சுப்பார். 3 வேளை சாப்பிடாம உன்னை சுமந்தாங்களே அதை நினைச்சுப்பார். அவங்களுக்கா நீ துரோகம் பண்ற. இப்படி நான் 10 நிமிஷம் பேசினா நீங்களே எழுதிடுவீங்க. கரெக்டா? அங்க பாத்தீங்கன்னா பொண்ணுங்க சும்மாவே ஊத்தம் கண்ணுல இருந்து, சும்மா இப்படி பேசணும்னு அது அழுது. நல்லதுதான், தப்புன்னு நான் சொல்றாரு. அவங்க குடும்ப கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பார்க்க சொல்றாரு. அவர் என்ன முயற்சி எடுக்கிறாரு, இதெல்லாம் நினைச்சு பார்த்தாவது தப்பு கப்பு பண்ணாம இந்த பசங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. நான் சொல்லட்டுமா, அன்னைக்கு அழகாங்கல்ல, கண்ணை தொடச்சிட்டு வீட்டுக்கு போகுதுல, 2 நாள் எங்க அம்மா தான் உயிர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கும், ஐ லவ் மை மம்மி இதெல்லாம். 3வது நாள் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது கை வாங்கின்னு போவோம். ஏன்னா அந்த உலகத்தின் நன்னெறி போதனைகள் அவ்வளவுதான். கோர்ட்டு, கேஸு, ஜெயிலு இதெல்லாம் கூட இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம்? தப்பு செய்யவனுக்கு தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குமேன்றதுக்காகத்தான் நிறைய பேர் தப்பு பண்ணாம இருக்கான். நீங்க சும்மா போறான் வரான்றதுக்காக ரொம்ப நல்லவன் நினைச்சிடாதீங்க. ஊர் உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, பாட்டுன்னு போறான், அவன் பாட்டுன்னு வரான். ஏன் பாட்டுன்னு போறான்னா, நம்ம போய் ஏதாவது பண்ண தூக்கி உள்ள வச்சிருவாங்க. களி தின்னா என்ன இல்ல, ஆசை இல்லை, அதனால கொஞ்சம் வாழை சுருட்டின்னு அமைதியா இருக்கிறாரு. ஆனா பாருங்க, 6 மாசம்டா இதெல்லாம் பண்ண, 6 மாசம் இதை பண்ண, 1 வருஷம் இந்த பயத்துல இருப்பான். ஒரு கட்டத்துல அவனுடைய கோபம் ரொம்ப பொங்கி எழுந்ததுன்னா, ஆட நான் ஜெயிலு கூட போறேன்னாட்டு போய் அதை எதையாவது பண்ணிடுவான், அடிச்சிடுவான், குத்திடுவான், அந்த மாதிரி பண்ணிடுவான். என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல சில காரியங்கள் இருக்குது, பயமுறுத்தி, ஜெயில பயமுறுத்தி என்ன பண்ணுவாங்க,
ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க. என்ன தெரியுமா பயமுறுத்தி வச்சுக்கிறாங்க? நீ தப்பு பண்ண அமேசான்ல உன்னை ரிட்டர்ன் அனுப்பிடுவேன். பாத்தீங்களா நீங்க? அமேசான்ல ஒண்ணு ரிட்டர்ன் அனுப்பிடுவான். அவன் நினைச்சுக்கிறான் நம்மள அமேசான்ல தான் வாங்கிக்கிறாங்க, வீட்டுல நிறைய பொருள் ரிட்டர்ன் அனுப்பியிருப்பாங்க போல. அந்த மாதிரி அவன் என்ன நினைச்சிருக்கான், அவன் சொல்றான் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார், அமேசானா இங்கதான் வாங்க சார், எங்க வீடு இந்த வீடு தான். ஒண்ணு அவன் அலறான் அந்த குழந்தை. ஏன்னா நம்மள என்ன பண்ண போறாங்க? அந்த மாதிரி அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைய ஏமாத்தி எவ்வளவு நாள் அந்த குழந்தைய அப்படி ஏமாத்த முடியும் சொல்லுங்க? எவ்வளவு நாள் ஏமாத்த முடியும்? தெளிவு வர வரைக்கும். யாராவது நம்மள மாதிரி ஆளுங்க கூப்பிட்டு டேய் அதுல வரலடா அப்படின்னு அவனை தெளிவாக்கி விட்டன்னா, நீ அமேசான்னாலும் அமேசான் காரனை கூட்டின்னு வந்து வச்சு இவனை கயிறு கட்டி வண்டியில ஏத்தனா கூட அவன் சட்டையே பண்ண மாட்டான் இல்லையா? இதுதான் இந்த உலகத்தின் அறநெறி போதனைகள். உலக போதனை, உலக சொல்லு கொடுக்கிற காரியங்கள்லாம் மனுஷனை ஒரு அளவுதான் தப்பு செய்யாம காக்கும், ஒரு அளவுதான் தடுக்கும். அவனை ஒரு அளவுக்கு மேல போயிட்டேன்னா அவன் செய்யறதான் செய்வான், அவன் ஒண்ணும் பண்ணவே முடியாது. கிறிஸ்தவ போதனை முற்றிலும் வித்தியாசமானது. பைபிள் பிரசங்கம் என்னன்னா, அவனை வந்து ஏதோ பயமுறுத்தி அவனை தப்பு செய்ய உட்கார வச்சு நிக்கிறது இல்ல. உன்னை அமேசான்ல வித்துடுவேன், ஒழுங்காரு இதை பண்ணாத அப்படி சொல்றது இல்ல. 6 மாசம் கழி துண்ணுவேன் அதனால நீ உட்காரு அப்படின்னு சொல்றது இல்ல. கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறாய், உன் பாவத்தை தேவன் சுமந்து தீர்த்தார், அவருடைய ரத்தம் உன்னை கழுவி இருக்கிறது, நீ பாவி அல்ல, உனக்கு பாவம் வராது, நீ பாவத்தை மேற்கொள்ளலாம் சொல்லி கொடுக்குதான் கிறிஸ்தவ பிரசங்கம். அதுதான் சபைக்கு வரும். இதுல இந்த கிறிஸ்தவ பிரசங்கத்தை கேட்கிறோம், பரிபூர்ணமா விடுதலை அடைய முடியும் பாவத்தில இருந்து. உலகத்தின் அறநெறி போதனைகள் நன்னெறி கதைகளை கேட்கிறவர்கள் அவங்க விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த டைம் ஒரு 4 மாசம் அந்த மைக்கை பிடிச்சி பேசுறது அந்த ஊருக்கு வரலன்னா அவள் தான் மறுபடியும் ஒரு 6 மாசம் நல்லா இருந்து 7வது மாசம் வேலையை ஆரம்பிச்சிருவான். கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எதுக்கு? நம்மை நல்வழிப்படுத்துகிறது, அந்த சுவாபத்தையே நமக்குள்ளாக மாற்றுகிறது, பாவ சுவாபத்தை நமக்குள்ளாக மாற்றுகிறது. ஆமென். அதுதான் கிறிஸ்தவத்தின் செய்தி. சரி பாருங்க, 17வது வசனத்தை பார்க்கலாம். அதே ரோமர் 6:17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? முன்னாடி நீங்க எதுக்கு அடிமையா இருந்தீங்க? பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால மனப்பூர்வமாய் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க. அதனால தேவனுக்கு நான் என்ன சொல்றேன்? ஸ்தோத்திரம் சொல்றேன்ட்டு 18 பாருங்க. பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். என்ன சொல்றாரு? பாவத்திலிருந்து விடுதலையாக்க மறுபடியும் பவுல் அதை கன்ஃபார்ம் பண்றாரு. பவுல் வந்து நீங்க ஆனீங்களா இல்லையான்னு டவுட்ல எல்லாம் பேசல, கன்ஃபார்மா பேசுறாரு. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டேன். அப்ப பாவத்துக்கு நாம யாரு கிடையாது? அடிமைகள் அல்ல, நீதிக்கு அடிமைகளானோம், பாவத்திற்கு முழுவதுமா என்னவானோம்? விடுதலையானோம். அப்புறம் பாருங்க, உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்றாரு? முன்னாடி பாவத்துக்கு அடிமையா ஒப்பு கொடுத்திருந்தீங்க. வாய கண்டதை போட்டு அடிக்கிங்கன்னு மென்னுங்கன்னு துப்பிக்கின்னு அப்படி இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தோம். முன்னாடி கண்ணை கண்டதை பார்க்கறதுக்கு ஒப்பு கொடுத்தோம், காதை கண்டதை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுத்தோம். இப்போ எப்படி இருக்கு? இப்ப என்ன வாங்கியிருக்கோம்? அதெல்லாம் வெக்கமா இருக்கு. எப்படி இருக்கு? நம்ம சர்ச்சுக்கு ஒருத்தர் சொன்னார், அப்பெல்லாம் நியூ இயர்னு வந்தா இன்னைக்கு சர்ச்சில் வாக்குத்தத்தம் திறந்துங்கன்னு கேக்க சாப்பிட்டுக்கின்னு ஜாலியா டான்ஸ் ஆடிக்கின்னு பாட்டு பாடுன்னு இருக்கிறோம்யா. இப்படிதான் நியூ இயரை கொண்டாடுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நியூ இயர்னாலே என்னத்தையாவது ஒண்ணு குடிச்சிட்டு போதையில படுத்துன்னு இருப்பேன் நானு. நியூ இயர் பிறந்ததும் தெரியாது, விடிஞ்சதும் தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டது. இப்ப நினைச்சு பாக்குறேன், சே வெக்கமா இருக்குது அப்படின்னு. எத்தனை பேர் சொல்ல முடியும் பழைய வாழ்க்கையை நினைச்சா வெக்கமா இருக்குது? ஆமென். அப்படி இருந்தோம், ஆனா அவர் நம்மை விடுதலை ஆக்கினார். ஆமென். பவுல் சொல்றாரு, முன்னாடி பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தல, இப்ப எதுக்கு ஒப்பு கொடு? நீதிக்கு ஒப்பு கொடு, நீதியை செய்ய ஒப்பு கொடு. இல்ல நான் அப்படி பேச மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீதிக்கு ஒப்பு கொடுங்கள். சரி. 20. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்கள்னாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு என்ன சொல்றாரு? பாவத்துக்கு அடிமையா இருந்தப்போ
நீதிக்கு நீங்களாக இருந்த நீதியே உங்ககிட்ட இல்ல. ஆனா இப்போ உனக்கு வெக்கமா தோணுது, பழைய பாவத்தை செஞ்சிருந்தது, பாவத்துல இருந்த காலம் இப்ப நினைச்சு பார்த்தாலும் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வெக்கமா இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க? இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி பாவத்தை செஞ்சிருந்தீங்களா, அதனால என்ன பலன் கிடைச்சது? என்ன கிடைச்சது சொல்றாரு? மரணம். என்ன பலனு? மரணம். இப்ப அடுத்த வசனம் பாருங்க. இப்பொழுது 22, நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. முன்னாடி பலன் ஒண்ணுமே இல்ல, மரணம் தான் முடிவு. ஆனா இப்ப எனக்கு பலன் இருக்குது. நான் பரிசுத்த வாழ்க்கை வாழும் போது, நான் நீதியில இருக்கும் போது, நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, எனக்கு ஒரு முடிவும் இருக்கிறது. என்ன முடிவு? நித்திய ஜீவன் தான் எனக்கு முடிவு. பலன் என்ன? பரிசுத்தமாகுதல் எனக்கு பலன். சான்டிபிகேஷன், அதான் என்னுடைய ரிவார்ட். 2 ட்ரூத் பைபிள்ல. ஒன்னு ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், இன்னொன்னு சான்டிபிகேஷன். சான்டிபிகேஷனா பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன். நான் என் சரீரத்தை நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்குறேன், நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இதை பேச மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், யார் நான் செஞ்சுக்கிட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நமக்கு ஒரு எல்கையை வச்சு நம்ம வாழறோமே, அதுக்கான பலன் என்னவா? என்ன? பரிசுத்தமாக்கப்படுதல். அதுக்கான பலன் முடிவு என்ன? நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த கடைசி வசனம் பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தை நீதியின் ஆயுதம் என்ன பண்ண நாம ஒப்பு கொடுக்கணும். நீதியின் ஆயுதம் ஒப்பு கொடுத்து நம்ம நீதிக்கு அடிமைகளாக வாழும்போது பரிசுத்தமாக்கப்படுதலை தேவன் நமக்கு என்ன பண்றாரு? இதுல பரிசுத்த ஆவியானுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நானு ஒரு காரியம் தவறா வருது, நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கண்ணை மூடும் போது, அல்லது சேனலை திருப்பும் போது, இல்ல போன்ல அதை நான் ஸ்கிப் பண்ணும்போது, இல்லையா, யூடியூப்ல ஒரு வீடியோஸ் பார்த்தா ஒரு ஆட் வருது, என்ன பண்றோம்? ஸ்கிப் பண்றோம். விசுவாசிகள் ஸ்கிப் பண்ண கத்துக்கணும். சில பாவத்தை, சில தேவையில்லாத காரியத்தை, சில இச்சையான காரியங்களை ஸ்கிப் பண்ணணும். தேவையில்லை எனக்கு போ, சீக்கிரம் போ. எப்படி இருக்கும் அந்த ஆடு முடிகிற வரைக்கும்? அந்த ஸ்கிப்னு ஒரு பட்டன் வர வரைக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ ஏன்டா இது வருது. சில என்ன பண்ணுவாங்க, காசு போனா போகுது, ஆட் ஃப்ரீயா நான் என்ன பண்றேன், வீடியோ பாத்துக்கிறேன்னு ஆடே வரது இல்ல. இப்ப நம்மளாம் அந்த இடத்துக்கு வரணும். ஆடு வரும்போதெல்லாம் ஸ்கிப் பண்றது இல்ல. அதை தாண்டி ஆடே இல்ல, வாழ்க்கையில பாவமே இல்லை, நான் கர்த்தருடைய நோக்கங்களை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்காக வாழற அந்த லெவலுக்கு ஏறி போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப நான் என் சரீரத்தை நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்து இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும் போது பரலோகம் எனக்கு பின்னாடி வந்து நிக்குது. பரிசுத்த ஆவியானவர் வந்து பின்னாடி நிக்கிறார், பேக்கப் பண்றாரு. நீ சொல்லிட்டல செய்ய மாட்டேன்னு, நான் உனக்கு உதவி செய்யறேன், அதை தாண்டி வர உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்ற. நம்ம அதை செய்யாம இருக்கிற வரைக்கும், நீதியின் ஆயுதம் ஒப்பு கொடுக்காம இருக்கிற வரைக்கும், இதான் நம்மளால முடியுமா, நம்ம விழுந்துட வேண்டியதான். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சிட்டு, ஆண்டவர் இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள், வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நம்ம அவுட்டு கதை. சரீரத்தை அநீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுத்தாச்சு, பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தாச்சு. ஆனா நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கும் போது எல்லாம் பொய் சொல்றான். அதே பொய்ய சொன்னாதான் உங்களுக்கு ஒரு காசு கிடைக்கும். ஆனா இப்ப நீங்க நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்குறீங்க, அந்த காசு எனக்கு தேவையில்லை, எனக்கு நானு நீதியை தான் செய்ய போறேன், பரிசுத்தத்தை தான் நிக்க போறேன், தேவனுக்கு பிரியமா தான் நடக்க போறேன், நான் சொல்ல மாட்டேன் அந்த பொய்ய. அப்படி நிற்கும் போது ஒரு பக்கம் பணம் வரலன்றது இழப்பா இருக்கலாம். ஆனா நீங்க நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கும் போது பரலோகம் வந்து பின்னாடி நிக்குது, பரிசுத்த ஆவியானவர் நிக்கிறாரு. நில்லு, சொல்லு, தைரியமா சொல்லு. இல்ல அப்படி இல்ல, எனக்கு காசு கூட வேணாம், இதுதான் உண்மை, தைரியமா சொல்லுன்றாரு. நம்ம அப்படி சொல்லும் போது அந்த பணத்தை காட்டிலும் பெரிய நன்மை, அதிக ஆசீர்வாதத்தை பரலோகம் நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடியதா இருக்கு, பரலோகம் அனுப்பக்கூடியதா இருக்கு. ஆமென். பலன் உண்டுங்க. இல்ல என்ன இருக்கு? அப்ப நம்ம வேலை என்ன? சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமாக ஒவ்வொரு நாளும் சரீரத்துக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இதெல்லாம் செய்ய கூடாது. ஒரு ஒழுக்கத்துக்கு சரீரத்தை கொண்டு வரணும். ஆமென். ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துடணும், ஒரு நீட்டா மாறிடணும், ஒரு பெரிய டிசிப்ளின் உள்ள ஆளா மாறிடணும். கண்ணை மூடும் போது நம்மை குறித்து நமக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் டைம் முடிஞ்சிச்சு கிளம்பி வாண்டாருன்னு வச்சுங்களா, காலங்கத்தால உங்க பிரசங்க கேட்க வந்தா எங்களெல்லாம் பரலோகம் அனுப்புற வேலையா பாக்க நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு வந்து டைம் அப் வந்துட்டு போயிடலாம் அப்படின்றாருன்னா எத்தனை பேர் சந்தோஷமா திருப்தியோட போவீங்க? சந்தோஷமா திருப்தியோட. மற்றவங்களாம் இதே கேள்வியதான் இன்னொரு சர்ச்சில் கேட்டேன் நான்.
99.9% அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை மேல அவங்களுக்கு என்ன இல்லை, இன்னும் நிறைய முடியலையே, இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவர், இன்னும் சரியாக வேண்டியது நிறைய இருக்கு ஆண்டவர், இன்னும் உங்களுக்கு பிரியமா வாழ வேண்டியது நிறைய இருக்கு. அதான் சொல்றேன், ஒரு நாள் என் ஓட்டத்தை முடிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய ஊர் சொல்றது இருக்கட்டும், வாழ்ந்தாருங்க, அனுபவிச்சாருங்க, ஆண்டாருங்கன்னு ஊர் சொல்றது இருக்கட்டும், முதல்ல எனக்குள்ள திருப்தி இருக்கணும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தேன், என் சரீரத்தை கர்த்தருக்கு ஏற்றவாறு நான் மாத்திக்கினேன். பல தவறுகள் என் கிட்ட இருந்தாலும், பல பாவங்கள் என் கிட்ட இருந்தாலும், அதையெல்லாம் என்னை விட்டு நீக்கி என் சரீரத்தை நீதியின் ஆயுதமா கொடுத்து கரையில்லாதவனா மாறி கடவுள் சொல்றபடி கேட்டு வாழ்ந்தேன் என்கிற திருப்தி எனக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள இருக்கும்போது தலையை தூக்கி தைரியமா அவரை பார்ப்போம், தைரியமா பார்ப்போம். நான் வரேன்பா, நான் வரேன், இப்ப ரெடி ஆகிறேன். ஆமென். அப்படி கண்ணை மூடணும். எப்படி மூடணும்? மரணம் வந்து அப்படி வரணும், கண்ணை மூடனா அப்படி மூடணும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமாக, தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே என் சரீரத்தை நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா நாளும் நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்துக்கு நான் அநீதியின் ஆயுதம் என்ன பண்ண மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன் சொல்லணும். ஆமென்.